அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டாபிக்ஸ் வைஸாக குரூப் 4க்கான மேக்ஸ் ரிவிஷன் கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் மற்ற டெஸ்ட்லாம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அதற்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட டாப்பிக்கான வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோஸையும் நம்ம சேனலில் எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் முதல் கணக்கு பாருங்கள். If A is to B 2:3, B is to C is equal to 4:5 and C is to D is equal to 6:7, then the value of A plus B plus C divided by D is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. A is to B 2:3, B is to Cங்கிறது 4:5, C is to Dங்கிறது 6:7 எனில் A plus B plus C divided by D ஐ காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏபிசிடின்னு சொல்லி 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 4த்தையுமே கம்பைன் பண்ணி அந்த A:B:C:D என்னென்னு முழுசாக கண்டுபிடிச்சிட்டு அதோட ரேஷியோ அதோட வேல்யூவாக எடுத்து இந்த ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சுது. அதாவது A:B:C:Dயா 4 வார்த்தை கொடுத்துருக்காங்களா, 4த்தையுமே இப்படி எடுத்து எழுதிக்க அப்படி தான். ஃபஸ்ட்டு A:B எடுத்துக்குவோம். 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் A வந்து 2, B வந்து 3. பேலன்ஸ் இருக்கிற இந்த இடத்துலாம் அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி இந்த இருக்கிற நம்பரையே எடுத்து சைடில் போட்டுருவோம். அதே மாதிரி B:Cனாக்கா 4:5. அப்போ இந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது, 5 போட்டுற வேண்டியதான். இந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது, 4 போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வந்துடும். அடுத்து C:D அப்படின்றது 6:7. இந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது, அப்போ இந்த நம்பரையும் இந்த சைடும் போட்டுக்க வேண்டியதான். 6. அப்போ மொத்தமாக எல்லாத்தையுமே பெருக்கி காமனாக இருக்கிற நம்பரை வெளியே எடுத்துட்டோம்னாக்கா அதோட ரேஷியோ கிடச்சிடும். ஒன்று நம்ம வந்து பெருக்கிட்டு காமனாக இருக்கிற நம்பர் எடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா இங்கேயே காமனாக இருக்கிற நம்பரை அடித்து விட்டுட்டு மற்ற நம்பர் எடுக்கலாம். அதாவது எல்லாத்துலேயுமே காமனாக 3 இருக்கும். ஃபஸ்ட்டு முழுசாக பெருக்கியே பார்த்துருவோம். 7 8, 8 48ன்னு வரும். அடுத்து 3 12, 12 72, 3 15, 5 கடைசியாக பெருக்கும். 6 18, 18ல் 5னாக்கா ஈவன் நம்பர் அப்படியே பாதியாக்கி 0, 9 0. அடுத்து 3 21, 21 5 அப்படியே பாதியாக்கி 0னா 1 0, கூட ஒரு 5 வரும், ஏன்னா ஆட் நம்பர். இப்போ இதில் ஏதாவது காமனான நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோன்னாக்கா 1 3 3, 6 3 18, 7 3 6, 4 3 12, 3 9 0, 3 9 மிச்சம் 1, 5 3 15ன்னு வரும். ஒன்று இந்த மாதிரி காமனாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் காமனாக நம்பர் எடுக்கலாம். இல்லை இதிலேயே ஷார்ட் பண்ணியிருக்கலாம். இதுலேயும் 3 இருக்குது, சிலேயும் 3 இருக்குது, டிலேயும் 3 இருக்குது, ஏல வந்து இங்கே 6 இருக்குது. அப்போ 3 வெளியே எடுத்தோன்னா 2 அப்படின்னு சொல்லி இப்படி வந்திருக்கும். இதுக்கப்புறம் பெருக்கினீங்கன்னா டேரெக்டாக ரேஷியோ வந்துடும். இதுக்கப்புறம் ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமா பாருங்கள். இது 2 ரெட்டப்படையில் இருக்குது, இது 3மே ரெட்டப்படை, இது ஒத்தப்படையில் இருக்குது. 5ஆல் மற்ற நம்பரும் டிவைட் ஆகாது, 3ஆல் இந்த நம்பரும் டிவைட் ஆகாதுன்றனால இதுதான் A:B:C:Dயோட ரேஷியோ. ஓகேவா? அப்போ இதில் A வந்து 16, B வந்து 24, C வந்து 30, D வந்து 35ன்னு சொல்லி இந்த கொடுத்துருக்க ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சுது. அவங்க கேட்குறது A + B + C டிவைட் பை D தான் கேட்குறாங்க. A வந்து 16, B வந்து 24, C வந்து 30, D வந்து கீழே 35. மேலே கூட்டினோன்னா 16 24 கூட்டினோன்னாக்கா 20 40, 40 + 30 70, 70 டிவைட் பை 35ன்னு வரும். அப்போ அடிச்சோன்னா ஒரு 35 35, 35 20. அப்போது ஆன்சர் வந்து 2ன்னு வரும். ஆப்ஷன் C தான் கரெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற மாதிரி எல்லாத்தோட ரேஷியோவும் கண்டுபிடிச்சி அதில் காமனான இருக்கிற நம்பரை எடுத்து விட்டுட்டு அதுதான் அந்த நம்பர்னு வச்சு இந்த ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சுது. ஓகேவா? ரேஷியோனால இப்படி தான் மேக்ஸிமம் போடுற மாதிரி வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். 3 numbers are in the ratio 3/4 5/8 7/12. If the difference between the greatest and the smallest number is 48, then the value of the greatest number will be. ஓகேவா? அதாவது 3 எண்கள் 3/4 5/8 7/12 விகிதத்தில் உள்ளன. பெரிய மற்றும் சிறிய எண்களுக்கு இடைப்பட்ட வேறுபாடு 48 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது 3 நம்பர் இருக்கான், ABCன்னு வச்சுக்கோமே. இது வந்து 3/4 5/8 7/12ன்ற விகிதத்தில் ரேஷியோவாக இருக்கும். இதில் பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் 48ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பெரிய நம்பர் சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு முழுமையான ரேஷியோவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்கிற நம்பரை காமன் ஆக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா 4 8 12ன்னு இருக்குது. எல்சிஎம் எடுத்து காமனாக எடுக்கணும். 4 8 12க்கு எல்சிஎம் எடுக்கணும்.
பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 12 இந்த 2 நம்பரும் வகுக்காது. அப்போ அதை 2ஆல் பெருக்கணும்னாக்கா 24 வரும். 24 இந்த 3 நம்பர் வகுக்குமான்னு பார்த்தா 4 வகுக்கும், 8 வகுக்கும், 12 வகுக்கும்ன்றனால 24 தான் எல்சிஎம்னு பார்த்த உடனே போட்டுடலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டானாக தான் போடணும். டானாக போட்டிங்கனாக்கா 4ஆல் போட்டால் 1 நாள் 4, 7 நாங்க 8, 3 நாங்க 12ன்னு வரும். 4 2 8, 8 3 24 அப்படின்னு சொல்லி எல்சிஎம் வரும். ஓகேவா? ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுங்கள். அப்போது எல்சிஎம் வந்து 24. அப்போ கீழே இருக்க நம்பர்லாம் 24 மாற்றணும்னா எதால் பெருக்கணும்னு பார்க்கணும். 6ஆல் பெருக்குனா 4 24 வரும். அப்போ 6ஆல் மேலேயும் பெருக்கணும். அப்போ 18ன்னு வரும். 3ஆல் பெருக்குனா 8 24 ஆகும். அப்போ 3ஆல் மேலே பெருக்கணும்னாக்கா 15ன்னு வரும். 2ஆல் பெருக்குனா 24ன்னு ஆகும். அப்போ மேலே 2ஆல் பெருக்குனா 14ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக 3த்துல 24 இருக்குன்றனால கீழே 24 விட்டுற வேண்டியதான். அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18:15:14 தான். அப்போது இதில் பார்த்தாலே தெரியுது எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 18 தான் பெருசாக இருக்கும். எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 14 தான் சின்னது நம்பரில். அப்போது இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் 48ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18க்கும் 14க்கும் 18 பங்கு இருக்கிற நம்பருக்கும் 14 பங்கு இருக்கிற நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் 48னா எவ்வளோ வித்தியாசம் வருது? 18ல் 14 கழிச்சா 4 வருது. அந்த 4 பங்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 48. நமக்கு என்ன கேட்குறாங்க? பெரிய எண்ணின் மதிப்பு தான் கேட்குறாங்க. பெரிய எண்ணின் மதிப்பு என்ன? 18 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 4 தான் 48னா 18 என்ன அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சுது. ஓகேவா? அப்போ அடித்தோன்னா 1 நாள் 4, 1 நாள் 4, 7 நாங்கள் 8ன்னு வரும். எக்ஸுக்கு எதிர்க்க 1 அடிச்சுன உடனே அப்படியே பெருக்க வேண்டியதான். எக்ஸ் = 18 12 பெருக்கணும்னாக்கா 18 10ஆல் பெருக்குனா ஒரு 180, 2ஆல் பெருக்குனா ஒரு 36, கூட்டினா 216ன்னு வரும். அப்போது 216 அப்படின்றது தான் பெரிய நம்பர். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். ஓகேவா? முதல்ல பின்னத்தில் இருக்கிற ரேஷியோவை சமப்படுத்திட்டு எது பெருசு எது சின்னதுன்னு பார்த்து அதோட டிஃப்ரெண்ட்டோட ரேஷியோ வச்சுக்கிட்டு இதுதான் இவ்வளோனாக்கா பெரிய நம்பருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஃபைண்ட் தி மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 3.6 and 0.9. ஓகேவா? 3.6க்கும் 0.9இன் சராசரி விகிதாச்சாரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டால் 2 நம்பருக்கு கேட்டால் என்ன ஃபார்முலா? √AB அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேவா? அதாவது அந்த 2 நம்பரையும் பெருக்கி அதுக்கு ரூட் எடுக்கணும். இங்கே 2 நம்பர் என்ன? AB 3.6 0.9. அப்போது 3.6ஐயும் 0.9ஐயும் பெருக்கணும்னாக்கா 6 54 மிச்சம் 5 3 27 5 32ன்னு வரும். 2 புள்ளி தள்ளி இருக்குன்றனால 2 புள்ளி தள்ளி வச்சிட வேண்டியதான். 3.24க்கு ரூட் எடுக்கணும். 3.24ன்றத அந்த புள்ளியை மறந்துட்டு 324ன்னு பார்த்தா என்ன ரூட்டு? 18 × 18ன்னு வருமா? அப்போது 1.8 × 1.8 தான் 3.24. அப்போது 1.8 அப்படின்றது தான் மீன் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் ஒரு 25 இல்லை 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து 18 ஸ்கொயர் தான் 324. ஓகேவா? அப்போது 18 நாளும் அந்த பாயிண்ட் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுன்றனால 1.8 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். இது வந்து அடிக்கடி கேட்குற சிம்பிளான கணக்கு தான். a/b = 3/2. தென் a² + b² / a² - b² என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? a/bங்கிறது 3/2னாக்கா a² + b² / a² - b² என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது a/b அப்படின்றது 3/2னாக்கா அப்படியே நேராக எடுத்துக்கிட்டு தான் a 3 b 2 பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இந்த இதில் போட்டால் முடிஞ்சு போச்சு. a² + b² / a² - b². ஏவோட வேல்யூ 3 ஸ்கொயர், பியோட வேல்யூ 2 ஸ்கொயர். அதே மாதிரி 3 ஸ்கொயர் - 2 ஸ்கொயர் பெருக்கணும்னாக்கா 9 + 4ன்னு வரும். இது 9 - 4. அப்போ 13/5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது வந்து சிம்பிளான கணக்கு. இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பதிலாக பெருசாக எவ்வளோ கொடுத்தாலும் சரி, ஏ இவ்வளோ பி இவ்வளோன்னு வச்சுக்கிட்டு இதில் போட்டாலே முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். m is inversely proportional to n. If m is 20, then n is 70. If n is equal to 50, then what is the value of m அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? m என்பது n-க்கு எதிர்மாறான விகிதத்தில் உள்ளது. m என்பது 20 என்றால் n என்பது 70 ஆகும். n is equal to 50 எனில் m இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்மாறான அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைனா தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது m வந்து n-க்கு தலைகீழாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. m is inversely proportional to n.
இப்போ என்ன பண்ணுறோம், 2 M 2 N கொடுத்துருக்காங்க. அதாவது M வந்து 20 இருந்தால் N வந்து 70 இருக்குமா, N வந்து 50 இருந்தால் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. நம்ம இந்த 20 வந்து M1ன்னு எடுத்துக்கிறோம், அந்த தெரிய வேண்டிய M வந்து M2ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து அப்போ N1 இதை N2ன்னு எடுத்துக்கிட்டால் N2 50 இருக்கிறப்ப M2 என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது M1 வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ் டு 1/N1. அப்போ M2 வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ் டு 1/N2. இப்போது நமக்கு என்ன மாதிரி போடுறோம், இதை அப்படியே டிவைட் பையில் போட்டுக்குவோம், வகுக்கிற மாதிரி M1 / M2 அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்கா இந்த N2 தலைகீழாக இருக்கிறது மேலே போயிடுமா, மேலே போனாக்கா N2 / N1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போது நமக்கு இதோட வேல்யூலாம் தெரியும்ல, அந்த வேல்யூ எடுத்து போட வேண்டியதான். M1 என்ன, M1 வந்து 20, M2 என்னன்னு தெரியல, N2 வந்து 50, N1 வந்து 70 அப்படின்னு சொல்லி போட்டால் பேலன்ஸ் M2 தான் தெரியாமல் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 0க்கு 0, 4 5 5, 4 5 20. அப்போது M2 இந்த பக்கமும் 7 இந்த பக்கமும் வந்தால் 4 7 28 = M2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ, M2 தான். ஓகேவா. இந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு போட்டாக்கா இந்த மாதிரி 2 இதாக கொடுக்குறப்ப தலையிலே எடுத்து போட்டுடலாம். ஓகேவா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். In an army selection, the percentage of selected candidate was 60%. If 70 more had applied and 50 less selected, then the percentage of unselected candidate is 60%. How many candidates had applied for the process னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அதாவது இராணுவ தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் சதவீதம் 60%. மேலும் 70 பேர் விண்ணப்பித்து, ஓகேவா, மேலும் 70 பேர் விண்ணப்பித்து 50 பேர் குறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் தேர்ந்தெடுக்கப்படாத விண்ணப்பதாரர்களின் சதவீதம் 60% ஆகும். தேர்வில் எத்தனை பேர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்ட மாதிரியான கணக்கு தான். இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, செலக்ட் ஆன கேண்டிடேட், அன்செலக்ட் ஆன கேண்டிடேட்னு. ஓகேவா. ஆர்மிக்கு கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் முதல்ல 60% பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா. ஆனால் அப்போ செலக்ட் ஆனதை விட 70 பேர் அதிகமாக அப்ளை பண்ணியும் அதில் 50 பேர், ஓகேவா, 50 பேர் கம்மியாக செலக்ட் ஆனால் செலக்ட் ஆகாத அன்செலக்டட் கேண்டிடேட்ஸ், ஓகேவா, தேர்ந்தெடுக்கப்படாத விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 60% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது அப்ளை பண்ணது மொத்தம் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஹவு மெனி கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் பார்த்திங்கன்னா முதல்ல அப்ளை பண்ண கேண்டிடேட்டோட அக்கௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது இஃப்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஒருவேளை இருந்தா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் முதல்ல அப்ளை பண்ண கேண்டிடேட்டோட அக்கௌண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி போடலான்னா, செலக்டட் அன்செலக்டட் வச்சே போடலாம். அதாவது இப்போது ஒரு 100% பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். முதல்ல அதில் 60% பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. 60% பேரை செலக்ட் பண்ணால் அப்போது 40% பேரை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா. அன்செலக்ட் ஆகிருப்பாங்க. அப்போது இவங்க செலக்டட், இவங்க அன்செலக்டட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. செலக்ட் ஆனது 60% பேர், அன்செலக்ட் ஆனது 40% பேர். அடுத்து 70 பேர் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க, 50 பேரை கம்மியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதை விட்டுருவோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, தேர்ந்தெடுக்கப்படாத, அப்படி பண்ணால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்களோட சதவீதம் 60%. ஓகேவா. இப்போ ரெண்டாவது 70 பேர் அதிகமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்க சதவீதம் 100ன்னு வச்சுக்கிட்டா, இதில் செலக்ட் ஆகாதவங்க 60%, செலக்ட் ஆனவங்க 40%. ஓகேவா. இது அப்படியே மாறி இருக்கு பாருங்கள். இது செலக்டட், இது அன்செலக்டட். ஓகேவா. செலக்ட் ஆனவங்க 40%, அன்செலக்ட் ஆனவங்க 60% அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியதான். அப்போது செலக்ட் ஆனது 60 40னாக்கா இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பர்சன்டேஜை ரேஷியோன்னு எடுத்துக்கிறோம். பர்சன்டேஜ் ரேஷியோ எல்லாமே ஒன்று தானே, அதாவது ரெண்டுமே டம்மி தான், அதுக்கு மதிப்பு கிடையாது. அந்த பர்சன்டேஜ்லேருந்து காமனான நம்பரை வெளியே எடுத்துகிட்டா அதான ரேஷியோ. இப்போ என்ன பண்ணுறோம், இதுலேருந்து காமனான நம்பர் ரேஷியோக்கு ரேஷியோ தூக்கிறோம், 0க்கு 0 தூக்கிறோம், 2ஆல் அடித்தா 3 2 6, 2 4ன்னு எடுத்துக்கிட்டால் 3:2ன்னு வரும். ஓகேவா. அதே மாதிரி இதையும் ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா 0க்கு 0 போனால் 2 4, 3 2 6ன்னு வந்தால் 2:3ன்னு வரும். ஓகேவா. முதல்ல செலக்ட் ஆனவங்க 3 பங்கு, அன்செலக்ட் ஆனவங்க 2 பங்கு. அடுத்து கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணி கம்மியாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்க 2 பங்கு, அன்செலக்ட் ஆனது 3 பங்கு. ஓகேவா. இதை வச்சு என்ன பண்ணுறோம், மொத்தமாக அப்ளை பண்ணது. ஓகேவா. அப்ளை பண்ணவங்க எவ்வளோ, செலக்ட் ஆனவங்க எவ்வளோன்னு மட்டும் வச்சுக்கிறோம். ஓகேவா. செலக்ட் ஆனவங்க 3 பங்கு, அன்செலக்ட் ஆனவங்க 2 பங்குனா ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா 5 பங்கு வருமா. அவங்க தான் அப்ளை பண்ணவங்க, மொத்தமாக 5 பங்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா செலக்ட் ஆனால் 5, செலக்ட் ஆனவங்களை கூட்டினா 5 பங்கு. அப்போ மொத்தமாக அப்ளை பண்ணது 5 பங்கு. அதில் செலக்ட் ஆனவங்க மட்டும் எத்தனை பேர், 3 பங்கா, 3 பங்குன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்தால் செலக்டட் 2, அன்செலக்டட் 3னாக்கா ரெண்டுத்தையும் கூட்டினா
அப்ளை பண்ணவங்க 5%, 5 பங்காக வருவாங்க. ஓகேவா? அப்ளை பண்ணவங்க 5 பங்குனா இதில் செலக்ட் ஆனவங்க எவ்வளோ? 2 பங்கு தான். ஓகேவா? இதில் அப்ளை பண்ணவங்க 5 பங்கு, செலக்ட் ஆனவங்க 3 பங்கு. இதில் அப்ளை பண்ணவங்க 5 பங்கு, செலக்ட் ஆனவங்க 2 பங்கு. இது ஏன் இப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 70 பேர் அதிகமாக விண்ணப்பிச்சு 30 பேர் குறைவாக அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கிடைச்ச இந்த ரேஷியோவை 5x 3xன்னு எடுத்துக்கிறோம். காமனான நம்பர் ரெண்டுத்துலேயுமே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஏன்னா ரேஷியோ தானே இருக்குது. காமனான நம்பர் ஏதோ ஒன்று சேர்ந்தால் தான் எண்ணிக்கை கிடைக்கும். ஏன்னா நமக்கு எத்தனை பேர் விண்ணப்பித்துள்ளோன்னு தான் கேட்டிருக்காங்க. 5x 3xன்னு எடுத்துக்கிறோம். 5x / 3x. அதாவது முதல்ல அப்ளை பண்ணது 5x, அதுக்கப்புறம் 70 பேர் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்களா, கூட 70 + 70 அதிக பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கீழே முதல்ல 3xன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? முதல்ல 3xன்னு செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் 70 பேர் அதிகமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் 50 பேரை கம்மியாக செலக்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போ -50. 50 பேரை கம்மியாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச அப்ளைடு அண்டு செலக்டடோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:2, 5/2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதில் 70 பேரை சேர்த்து 50 பேரை கம்மியாக செலக்ட் பண்ணதுனால அப்ளை பண்ணது 5 பங்காக இருந்தால் செலக்ட் ஆனவங்க 2 பங்காக மாறி இருக்குது. அதனால் இந்த மாதிரி சமன்பாடு மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கிராஸில் பெருக்க வேண்டியதான். 2 இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் கொண்டு வந்தால் 2 5x + 70, 5 3x - 50. உள்ளே பெருக்கணும்னா 10x + 140 = 15x - 215 வரும். எக்ஸெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர வேண்டியதான். எக்ஸை இந்த பக்கம், நம்பர் இந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ 250 ப்ளஸில் வரும், +140, 15x - 10x. அப்போ இது ஒரு 5x = 390 வரும். அப்போ 5ஆல் அடித்தோம்னாக்கா இது வந்து 7 5 35, மிச்சம் 4, 8 5 40ன்னு வரும். அப்போ x = 78. அப்போ x = 78னா முதல்ல அப்ளை பண்ணது எவ்வளோ பேர்? 5xஆ? அப்போ அந்த 5xஐ கண்டுபிடிச்சலாமா? 5 × இந்த 78 போட்டோம்னாக்கா இதில் வந்து அதே 390 தான் வரும். 5ஆல் பெருக்கலாம். அப்படியே பாதியாக்கி 0, 3 மிச்சம் 1 9ன்னு வரும், கூட ஒரு 0, ஈவன் நம்பர்ன்றாங்க. அப்போ 390 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தான். இது மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டாகவும் கேட்கலாம். அதாவது செலக்டட் அன்செலக்டட் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு செலக்டடை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாலில் தண்ணி கலந்தது அப்படின்னாக்கா மொத்த கலவைன்னு ஒன்று எடுத்துக்குவோம். அதுதான் அப்ளை பண்ணவங்க. அதில் பாலோட அளவு மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எடுப்போம் தெரியுமா? அந்த மாதிரியான கணக்கு தான் இது. அதில் பால் தண்ணின்னு கொடுப்பாங்க. இதில் வந்து செலக்டட் அன்செலக்டட் அப்படின்ற மாதிரி வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போட்டாக்கா இந்த கணக்கை ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி சமன்பாடுக்கு கொண்டு வந்து கிராஸில் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 2 numbers is 2:1. If each number is increased by 5, then the new ratio becomes 3:2. What is the sum of the numberன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 2 எண்களின் விகிதம் 2:1. ஒவ்வொரு எண்ணும் 5 அதிகரித்தால் புதிய விகிதம் 3:2 ஆகிறது எனில் எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது முதல்ல ரேஷியோ 2 நம்பர் ஏபின்னு எடுத்துக்கோமே, அந்த 2 நம்பரோட ரேஷியோ வந்து 2:1 இருக்கான். அதோட 2 நம்பர்லையுமே 5 சேர்த்தா, ஓகேவா, 5 கூட்டினா உருவாகிற புதிய ரேஷியோ வந்து 3:2. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. உருவாகிற புதிய ரேஷியோ 3:2னா அந்த 2 நம்பரோட கூடுதல், இந்த 2 பங்கு இந்த 1 பங்கு முதல்ல கேட்டாங்கல்ல, முதல்ல கொடுத்தா அந்த 2 நம்பரோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் அதை ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணலாம், இல்லை ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணலாம். அதாவது ரேஷியோ வச்சுனாக்கா ஏஜஸ் ப்ராப்ளம் மாதிரி இப்போ 2 பங்கு 1 பங்கு 3 பங்கு 2 பங்குன்னு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். 3க்கும் 2க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 பங்கு, 1க்கும் 2க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாலும் 1 பங்கு. ஓகேவா? அப்போது அந்த மாறி இருக்கிற 1 பங்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 5. அப்போ அந்த 1x = 5னாக்கா என்ன? x = 5. x = 5னாக்கா நமக்கு தேவையானது என்ன? முதல்ல இருக்கிற அந்த 2 நம்பரோட கூடுதல், 2 பங்கு + 1 பங்கு, 2 + 1 3 பங்கு கண்டுபிடிக்கணும். 1 பங்கு என்ன? 5. அப்போது 3 × 5, எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு போட்டால் 15 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? 15 தான் ஆன்சர். ஒன்று நீங்கள் இதை இந்த மாதிரி ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி 2:1 இருந்தது 3:2 மாறி இருக்குது. காரணம் என்னென்னா ரெண்டுத்துலேயும் 5 கூட்டியிருக்காங்க. அப்போது முதல்ல இருந்ததை 2x 1xன்னு எடுத்துக்கிட்டு 2xோட 1 5 கூட்டுறாங்க, 1xோட ஒரு 5 கூட்டுறாங்க. அதனால் உருவாகிற புதிய ரேஷியோ வந்து 3/2 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கிராஸில் பெருக்கி x = 5ன்னு கண்டுபிடிச்சி அந்த 3x 3 2 கூட்டினாக்கா
2x + 3x 3x = 15ன்னு கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதிரி வேணால் நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், 15. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். The income of A, B and C are in the ratio of 3:7:4 and their expenses in the ratio 4:3:5. If A saves 300 out of an income of 2,400, the savings of B and C are அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது A, B மற்றும் C இன் வருமானம் 3:7:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஓகேவா? என்ற விகிதத்தில் உள்ளது மற்றும் அவற்றின் செலவுகள் 4:3:5 எனில் A 2400 வருமானத்தில் 300 சேமிக்கிறார் எனில் பிசியின் சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இதை எப்படி போடலான்னா, ஏபிசி 3 பேரோட வருமானம் பார்த்தீங்கன்னா 3:7:4ன்னு இருக்கும். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏவோட இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 2400 தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ஏவோட இன்கம் வந்து 2400. இந்த 2400 தான் இங்கே வந்து 3 பங்கு. 2400 3 பங்குனா 7 பங்கு என்ன 4 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 3x தான் 2400னாக்கா ஒரு பங்கு எவ்வளோ வரும்? 800 வரும். ஓகேவா? அப்போ ஒரு பங்கு 800 இந்த 7 பங்கு என்ன வரும்? 7ஆல் 800 பேருக்குன்னா 7 8 56 00 5600 பியோட இன்கம். அப்போ சியோட இன்கம் 4ஆல் இந்த 800 பேருக்குன்னா 4 8 32 00 3200 அப்படின்றது சியோட இன்கம். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கம், வருமானம். அடுத்து எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும், செலவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசியோட ரேஷியோ வந்து 4:3:5ன்னு இருக்கான். 4:3:5. ஓகேவா? அதாவது ஏ வந்து அவனோட வருமானத்தில் செலவு பண்ணுறது இவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப 4 பங்கு, 3 பேரையும் சேர்த்து கம்பேர் பண்ணுறப்ப 4 பங்கு. பி வந்து 3 பங்கு செலவு பண்ணுறான், சி வந்து 5 பங்கு செலவு பண்ணுறான். இதில் இன்னொரு வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ 2400 வருமானத்தில் 300 சேமிக்கிறாருன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 2400 300 சேமிக்கிறான்னா அவன் எவ்வளோ செலவு பண்ணுறான்? 2100 செலவு பண்ணுறான். ஓகேவா? இது வந்து சேமிப்பு, இது வந்து எக்ஸ்பென்ஸு, செலவு பண்ணுறது. அப்போது ஏ வந்து 4 பங்கு செலவு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி 2வது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 2100 செலவு பண்ணுறான். அப்போது இந்த 4 பங்குன்றது எவ்வளோ? 2100. அப்போ 4 பங்குன்றது 2100னா 3 பங்கு என்ன 5 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? 4 பங்குன்றது 2100னா ஒரு பங்குன்றதுக்கு அடித்தாக்கா 1 4 4 5 20 மிச்சம் 1 2 4 8 மிச்சம் 2 5 25 வரும். அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 525. ஒரு பங்கு 525னா 3 பங்குன்றது எவ்வளோ வரும்? 3ஆல் இந்த 525 பேருக்குன்னா 3 5 15 மிச்சம் 1 2 3 6 1 7 3 5 15 1575 இவன் செலவு பண்ணியிருப்பான். ஓகேவா? அப்போ 5 பங்குன்றது எவ்வளோ? சி செலவு பண்ணது ஒரு பங்கு 525னா 5ஆல் பெருக்கணும்னாக்கா அப்படியே பாதியாக்கி 0 2 மிச்சம் 1 16 12 வரும் 6. அப்போ 5னாக்கா 2 மறுபடியும் ஒரு 5 2625 சி செலவு பண்ணியிருப்பான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட இன்கம் 2400, பியோட இன்கம் 5600, சியோட இன்கம் 3200. ஏவோட எக்ஸ்பென்ஸ் 2100, பியோட எக்ஸ்பென்ஸ் 1575, சியோட எக்ஸ்பென்சஸ் வந்து 2625னா அடுத்து எக்ஸ்பென்ஸ் போக சேமிப்பு, சேவிங் எவ்வளோ இருக்கும்? ஏபிசிக்கு 2100 2400 2100 போனால் 300ன்னு அவனே கொடுத்துட்டான். இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை பிசியோட சேமிப்பு தான் கணக்கில் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 5600 1575 செலவு பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5 9ல் 7 போனால் 2 5ல் 5 போனால் 0 5ல் 1 போனால் 4 4025 பி சேமிக்கிறான். ஆப்ஷனில் 4025ன்றது ஃபஸ்ட்டு வர்றது 7 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர்னு போட்டுடலாம். 575ன்றதை கணக்கு பண்ணவே தேவையில்லை. வேணால் அடுத்து கழிச்சு பாருங்கள். 3200லேருந்து 2625 கழிச்சா 5 9ல் 2 போனால் 7 அடுத்து 1 11ல் 6 போனால் 5ன்னு வரும். 575ன்னு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு இன்கம் எக்ஸ்பென்ஸ் சேவிங்ஸ்ன்னு பிரிச்சுட்டு போட்டால் இந்த மாதிரி தெளிவாக ஸ்பீடாகவே ஆன்சர் போட்டுடலாம். படப்படான்னு போட்டுடலாம். எந்த இடத்துலையும் குழம்பாது. ஓகேவா? ரேஷியோ யூஸ் பண்ணி போடாமல் அதோட அமௌண்ட் வச்சே போட்டுடலாம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து a bag contains ₹180 in which ₹1 50 paise 20 paisa coins there in ratio are 2:3:4 then find the number of all types of coins separately அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு பையில் ₹180 உள்ளது.
இதில் ரூபாய் 1, 50 பைசா, 25 பைசா நாணயங்கள் இருக்கின்றன. அவற்றின் விகிதம் 2:3:4 எனில் அனைத்து வகையான நாணயங்களின் எண்ணிக்கையையும் தனித்தனியாக கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. எல்லா நாணயங்களையும் கேட்டிருக்காங்க. அதாவது 180 ரூபா அமௌண்ட் இருக்குது ஒரு பேக்கில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 180 ரூபா எப்படியா இருக்குனாக்கா 1 ரூபா காயினா, 50 பைசா காயினா, 25 பைசா காயினா கலந்து 3 காயினும் இருக்குது. அந்த காயினோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2:3:4 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. அதாவது 1 ரூபா காயின் 2 பங்கு இருந்தால் 50 பைசா காயின் 3 பங்கு இருக்கும், 25 பைசா காயின் 4 பங்கு இருக்கும். இதே மாதிரியே கலந்து தான் அந்த 180 ரூபாய்க்கும் அந்த பேக்கில் இருக்குது. அப்போது 1 ரூபா காயினில் எவ்வளோ இருக்கும், அந்த காயின்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க, நாணயங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. 1 ரூபா காயின் அதில் எத்தனை இருக்கும், 50 பைசா காயின் எத்தனை இருக்கும், 25 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து அடிக்கடி சால்வ் பண்ணுற கணக்கு தான். அதாவது 180 ரூபா அமௌண்ட்டு, அதை 1 ரூபா காயினா, 50 பைசா காயினை எப்படி போடுவோம், 0.5ன்னு போடுவோமா, 50 பைசா காயினா, 25 பைசானாக்கா 0.25, 25 பைசா காயினா இருக்குது. என்ன ரேஷியோவில் இருக்குது, 2:3:4 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. அதாவது 1 ரூபா காயின் 2நாக்கா 50 பைசா காயின் 3 இருக்குது, 4 காயின் 4 இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து காயின் ரேஷியோ. காயின் ரேஷியோ வச்சு காயினோட தான் கம்பேர் பண்ண முடியும். நமக்கு ரேஷியோ சால்வ் பண்ணால் ஒரு டேட்டா வேணும். அவங்க கொடுத்த டேட்டா பார்த்திங்கன்னா 180 ரூபா அப்படின்னு சொல்லி மதிப்பில் கொடுத்துருக்காங்க, ரூபாயோட மதிப்பில் கொடுத்துருக்காங்கன்றனால இதை நம்ம என்ன பண்ணுறோம், காயின் ரேஷியோவிலேருந்து அமௌண்ட் ரேஷியோவுக்கு மாற்றுறோம். ஓகேவா, அதாவது 1 ரூபா 50 பைசா 25 பைசாவா 2, 3, 4ன்னு இருந்ததுன்னா இது அப்படியே பெருக்கணும்னாக்கா 2ஆக பெருக்குனா இது ஒரு 2 ரூபா, 3 0.5 பெருக்குனா 1.5, 4 0.25 பெருக்குனா 1ன்னு வரும். அதாவது இதை அப்படி பிரித்து எடுத்தோன்னா, அமௌண்ட்டாக பிரித்து எடுத்தோன்னா ஒரு 2 ரூபா, ஓகேவா, 2 ரூபாய்க்கு 1 ரூபா காயினாக இருக்கும், 1 ரூபாய்க்கு 50 பைசா காயினாக இருக்கும், 1 ரூபாய்க்கு 4 காயினாக இருக்கும். இது அப்படியே மூணுத்தையும் கூட்டணுனாக்கா 2 + 1.5 + 2, ஓகேவா, 2 + 1.5 + 1 கூட்டணுனாக்கா 4.5ன்னு வரும். அதாவது இந்த 180 ரூபாயில் ஒரு 4 ரூபா 50 பைசா வெளியே எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த 4 ரூபா 50 பைசா எப்படி இருக்குனாக்கா 2 ரூபாய்க்கு 1 ரூபா காயினா, 1 ரூபாய்க்கு 50 பைசா காயினா, 1 ரூபாய்க்கு 4 காயினா இருக்கும். இதே மாதிரி 180 ரூபாயை 4 ரூபா 50 பைசா, 4 ரூபா 50 பைசாவாக பிரிக்கலாம். ஓகேவா, அதாவது 4 ரூபா 50 பைசாவா இந்த 180 ரூபாயை பிரித்தா அதில் 2 ரூபாய்க்கு 1 ரூபா இருக்குமா, நமக்கு என்ன கேட்குறாங்க, 3 காயினுமே கேட்குறாங்க. அதனால் 4.5 இந்த 180 பிரித்தா அதில் 2 ரூபாய்க்கு 1 ரூபா காயினாக இருக்குமா, எத்தனை காயின் இருக்கும், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்கும். ஓகேவா, 4 ரூபா 50 பைசாவில் 2 ரூபா வந்து 1 ரூபா காயினாக இருக்குது. அப்போது 2 ரூபாங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி 4.5 ரூபாவா இந்த 180 பிரித்தா 1.5 ரூபீஸ்க்கு வந்து 50 பைசா காயினாக இருக்கும். அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்கும். ஓகேவா, 4 ரூபா 50 பைசாவில் 1.5னா 180 ரூபாயில் எவ்வளோ, 4 ரூபா 50 பைசாவில் 2 ரூபானா 180 ரூபாயில் எவ்வளோ. அதே மாதிரி இந்த 4 காயினுக்கு 4 ரூபா 50 பைசான்னு இந்த 180 ரூபாயை பிரித்தா 1 ரூபாய்க்கு 4 காயின் இருக்குமா, 4 ரூபா 50 பைசாவில் 1 ரூபா 4 காயின் இருந்தால் 180 ரூபாயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரித்தா 3 அமௌண்ட்டுமே கிடைச்சிடும். ஓகேவா, எப்படி அடிக்கலாம், ஒரு 4.5, ஒரு 4.5, 2 4.5னா 9ன்னு வரும். அப்போது 4 4.5நாக்கா 18ன்னு வந்துடும். அப்போ கூட ஒரு 0, அப்போ கிராஸில் பெருக்கணும்னாக்கா 80ன்னு வரும். அப்போது 80 ரூபாய்க்கு 1 ரூபா காயினாக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இது வந்து 50 பைசா காயின் தானே, 0.5 1.5 அடித்தா 1.5, 3 1.5 4.5ன்னு வரும். அப்போ 3 இந்த பக்கம் அடித்தாக்கா 6 0ன்னு வரும். எக்ஸுக்கு எதிர்க்க 1 ஆயிடுச்சு, பெருக்கணும்னாக்கா எக்ஸ் = 60. அதாவது 60 ரூபாய்க்கு 50 பைசா காயினாக இருக்குது. அதே மாதிரி இதை அடித்தோம்னாக்கா 1 தான் இருக்குது, ஒரு 4.5, 4 4.5 18ன்னு வரும், கூட ஒரு 0. அப்படியே பெருக்கணும்னாக்கா எக்ஸ் = 40. அதாவது 40 ரூபாய்க்கு 4 காயினாக இருக்கும். ஓகேவா, 80 ரூபாய்க்கு 1 ரூபா காயினா, 40 ரூபாய்க்கு 4 காயினா, 60 ரூபாய்க்கு 50 பைசா காயினா தான் அந்த 180 ரூபா இருக்குது. நீங்கள் வேணால் இதை கூட்டி பாருங்கள், 80 + 60 140, 140 + 40 180ன்னு வரும். இப்படி தான் இந்த 180 ரூபா பிரிஞ்சிருக்கு. 40 ரூபாய்க்கு 4 காயின், 80 ரூபாய்க்கு 1 ரூபா காயின், 60 ரூபாய்க்கு 50 பைசா காயின். ஆனால் இது ஆன்சர் இல்லை, அவங்க வந்து அமௌண்ட்டு கேட்கல, காயின் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 80 ரூபாய்க்கு 1 ரூபா காயின் இருந்தால் எத்தனை காயின் இருக்கும், 1 ரூபாய்க்கு 1 காயின் தானே, அப்போ 80 ரூபாய்க்கு 80 காயின் இருக்கும். ஓகேவா, 80 1 ரூபா காயின் இருக்கும். 60 ரூபாய்க்கு 50 பைசா காயினாக இருக்குனாக்கா 1 ரூபாய்க்கு 2 50 பைசாவா, அப்போ 60 ரூபாய்க்கு 2ஆல் பெருக்கணும்னா 120 50 பைசா காயின் இருக்கும். 40 ரூபா
ரூபாய்க்கு 4 4 காயின் இருக்கும். 40 ரூபாய்க்கு 4ஆல் பெருக்கணும்னாக்கா 160 4 காயின் இருக்கும். அப்போது 80 ரூபா காயின், 120 50 பைசா காயின், 160 4 காயின் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? ரேஷியோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னாக்கா பி 80 ரூபா காயின், 120 50 பைசா காயின், 160 4 காயின்னு வரும். ஓகேவா? நீங்கள் இந்த அமௌண்ட்டை வச்சும் போட்டுறக்கூடாது. 40 80 60ன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆன்சரில். அப்படி இருக்காது. அவங்க கேட்குறது காயின் ரேஷியோன்றனால இது வந்து அமௌண்ட்டு மதிப்புக்கு காயின் எத்தனை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு அது எத்தனை ரூபாவாக பிரிச்சிருக்காங்க, அது என்னென்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அமௌண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த அமௌண்ட் அப்படியே கூட்டி இந்த அமௌண்ட்டை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரிக்கிறாங்கனாக்கா மொத்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியாக 3த்தையும் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்லேருந்து காயினை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காயினோட எண்ணிக்கை தான் கேட்பாங்க. உதாரணமாக இந்த மாதிரி 3 காயின் கொடுத்துட்டு 1 ரூபா காயின் மட்டும் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி 80ன்னு மட்டும் ஆன்சர் கொடுக்கலாம். இது வந்து 3 காயினும் சேர்ந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் எ ஸ்கூல் தேர் ஆர் 550 ஸ்டூடெண்ட்ஸ். The ratio of boys to that of girls is 6:5. How many more girls should join the school so that the ratio become 5:6 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு பள்ளியில் 550 மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் மாணவிகளுக்கான விகிதம் வந்து 6:5 எனில் எத்தனை மாணவியர் மேலும் சேர்ந்தால் அதோட விகிதம் வந்து 5:6 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது மொத்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 550 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து பாய்ஸு கேர்ள்ஸுன்னு பிரித்தா 6:5 இருக்காங்க. அதாவது பாய்ஸ் 6 பங்காகவும் கேர்ள்ஸ் 5 பங்காகவும் இருக்காங்க. எவ்வளவோ கேர்ள்ஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. பாய்ஸ் ஜாயின் பண்ணல, கேர்ள்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணால் இந்த 6:5ன்னு இருக்கிற ரேஷியோ 5:6ன்னு மாறணுமா? ஓகேவா? அதாவது பாய்ஸ் 5 பங்காகவும் கேர்ள்ஸ் 6 பங்காகவும் எப்படி மாறும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 550 பேரை 6 பங்கு பாய்ஸு 5 பங்கு கேர்ள்ஸ்னாக்கா எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இது ஒரு 6 பங்கு, இது ஒரு 5 பங்குனா கூட்டினாக்கா மொத்தம் 11 பங்கு. ஓகேவா? 6 5 கூட்டினா 11 பங்கு. இந்த 11 பங்கு தான் என்னென்னா மொத்த ஸ்ட்ரென்த்து 550. அப்போ ஒரு பங்குன்றது எவ்வளோ வரும்? 11 அடிச்சானாக்கா ஒரு 11 5 11 550 50ன்னு வரும். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன? 50. அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 50னா பாய்ஸ் எத்தனை? 6 பங்கா? 6 5 30 300 பேர் இருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து 5 5 25 250 பேர் இருப்பாங்க. இந்த 550 பேரில் 300 பாய்ஸு 250 கேர்ள்ஸ். பாய்ஸ் யாரும் புதுசாக ஜாயின் பண்ணல, கேர்ள்ஸை தான் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ வந்து 5:6 தான் மாறிடலாம். ஓகேவா? அதாவது 5:6 5/6ன்னு வச்சுக்குவோம். 300 பாய்ஸ் இருக்காங்க. கீழே கேர்ள்ஸ் 250 பேர் கூட யாரோ புதுசாக கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து சேராங்க. எக்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்தால் ரேஷியோ வந்து 5:6 மாறிடுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே முடிஞ்சுது. ஓகேவா? அப்போ 6 இந்த கிராஸில் பெருக்கணும், இதை இந்த கிராஸில் கொண்டு போக வேண்டியதான். 6 300 பெருக்குன்னா 1800ன்னு வரும். 5 இந்த சைடு கொண்டு போய் 250 ப்ளஸ் எக்ஸு உள்ளே பெருக்குனாக்கா 1250 ப்ளஸ் 5x வரும். இங்கே 1800 நம்பர் இந்த சைடு கொண்டு வந்தோம்னாக்கா 5x இந்த சைடு வச்சுக்கிட்டு 1800லேருந்து இந்த 1250 கழிச்சோன்னா இது ஒரு 550ன்னு வரும். அப்போ 5x ஈக்குவல் டு 550. எக்ஸோட வேல்யூ என்ன? 550 5 கீழே கொண்டாந்து அடிச்சோன்னாக்கா 110ன்னு வரும். அப்போது புதுசாக எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகிருக்காங்க? 110 கேர்ள்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? இதில் வந்து தெளிவாக கொடுத்துட்டான். 550 பேர் 6:5 பிரிச்சுருக்காங்கன்னு ஒன்று பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிடலாம். கேர்ள்ஸ் மட்டும்தான் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கன்னு ஒன்று கேர்ள்ஸோட புதுசாக ஏதோ எக்ஸ் அமௌண்ட் சேர்றாங்க. அப்படி சேர்றதுனால 5/6 மாறுதுன்னு இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்தாலே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கிராஸில் பெருக்கி ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வந்துட போகிறோம். இதில் வந்து பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளேயே பெருக்கி இந்த பக்கமே அடித்து ஸ்பீடாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டாவது எண்ணை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இரண்டாவது எண்ணை நல்லா நோட் பண்ணிக்கணும். மொதல் எண் கிடையாது. இதில் இரண்டாவது எண் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதுதான். இப்போ 3:5ன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்கிற 5 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து சிம்பிள் தான். 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஒரு ரேஷியோலேருந்து ஒரு நம்பரை கழிக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு ரேஷியோவும் எக்ஸ் அதாவது பங்குன்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அதாவது 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா
இது வந்து முதல் நம்பர், இது ரெண்டாவது நம்பர்னு எடுத்துக்கிட்டு இது வந்து 3x, இது 5x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த ரெண்டு நம்பர்லேருந்து தான் 9 கழிக்கிறாங்க. அதாவது இதுலேருந்து ஒரு 9, இதுலேருந்து ஒரு 9 கழிச்சா அதோட ரேஷியோ வந்து 12:23 மாறுதான். அப்போ எப்படி எழுதலாம்? 3xலேருந்து ஒரு 9 கழிக்கிறாங்க. ரேஷியோவை எந்த மாதிரியில் எழுதலாம்? 3:5ன்னு இருக்கிறத 3/5ன்னு எழுதலாமா? அப்போது கீழே டிவைட் பையில் போட்டுக்கிறோம். 5xலேருந்து ஒரு 9 கழிக்கிறாங்க. இப்படி 9 கழிச்சா புதுசாக வர ரேஷியோ வந்து 12:23 இருக்கான். அப்போ ரேஷியோ எப்படி எழுதலாம்? 12/23ன்னு எழுதலாமா? அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப்பை போட்டாலே இந்த கணக்கு ஓவர். அப்போ என்ன பண்ணும்? அப்படியே இந்த 23 இந்த சைடு மேலே கொண்டு வரணும். இதை இந்த பக்கத்தில் 12ஓட பெருக்கணும். அப்போது 3x - 9 அதை வந்து 23ஓட பெருக்கணும். 12ஓட இந்த 5x - 9 பெருக்கணும். உள்ள அப்படியே பெருக்க வேண்டியதான். 3 23 60 69x, 9 23 பெருக்கணும். 23 பெருக்கல் 9 9 27 மிச்சம் 2 29 18 2 20 207. அப்போ 12 5ஆல் பெருக்கினாக்கா 60x, 12 9ஆல் பெருக்கினா 29 18 மிச்சம் 1 9 9 1 10. அப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் இன்னொரு பக்கமும் கொண்டு வந்துட வேண்டியதான். அப்போது 69x - 60x ஈக்குவல் டு 207 - 108ன்னு வரும். ஓகேவா? மைனஸில் இருக்க 207 அந்த பக்கம் ப்ளஸ்ஸாக போயிடும். அப்போ கழிச்சாக்கா 9x ஈக்குவல் டு 207லேருந்து 108 கழிச்சா 17ல் 8 போனால் 9, 9ல் 0 போனால் 9 அப்படின்னு சொல்லி வரும். 99ன்னு வருது. இப்படியே அடிக்கலாம். ஒரு 9 9 11 9 99. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 11. எக்ஸ் 11ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது நம்பர் என்ன சொன்னோம்? 5xன்னு சொன்னோமா? அப்போது 5xக்கு பதிலாக 11ன்னு போட்டால் I11 55ன்னு வரும். ஓகேவா? சாய்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் நம்பருக்கான ஆன்சர் வர மாதிரி கொடுக்கல. அப்போ 3ஓட பெருக்கியிருந்தாக்கா 33ன்னு வந்திருக்கும் முதல் நம்பர். அந்த மாதிரி எதுவும் ஆன்சர் கீழே கொடுக்கல தான். சப்போஸ் கொடுத்துருப்பாங்க, 33ஐயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரெண்டாவது நம்பர்னால ரேஷியோ ஆர்டரில் தான் எடுக்கணும். எதை ரெண்டாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதோட பங்கு தான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. சின்னதாக தப்பு பண்ணுவீங்கன்னு அதை கூட ஆன்சர் கீழே கொடுத்து வைக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கணக்கு. 3 மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. ஓகேவா? முக்கியமான விஷயம், வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது போன கணக்கில் 2 ரேஷியோ கொடுத்துட்டு கேட்ட மாதிரி இப்போ 3 ரேஷியோ லெவலுக்கு 3 நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரோட வர்க்கங்களின் கூடுதல் தான் 608ங்கிறாங்க. நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த 3 நம்பர் இப்போ 2 3 5ன்னு கொடுத்துட்டாங்க அந்த எண்களோட விகிதம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் என்ன 2x ஆகும், ரெண்டாவது என்ன 3x, மூணாவது என்ன 5xன்னு எடுப்போம். ஓகேவா? இது 1 இது 2 மூணாவது நம்பர். இந்த 3 நம்பரோட வர்க்கங்களின் கூடுதல் தான் 608 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வர்க்கங்கள்னாக்கா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் அதோட கூடுதல் தானே 608ன்றாங்க. அப்போது இதுதான் 608. அப்போது 608 இதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸை கண்டுபிடிச்சா அந்த 3 எண்களை கண்டுபிடிச்சிடலாம். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியது. 2xக்குனாக்கா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25x ஸ்கொயர் ஈக்குவல் டு 608ன்னு வரும். அப்போது நம்பர்ஸ் எல்லாம் கூட்டினாக்கா 4 13 38ன்னு வரும். 38x ஸ்கொயர் ஈக்குவல் டு 608ன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக அடிபடும். அந்த சைடு கொண்டு போய் கூட அடிச்சுக்கலாம். 608 டிவைட் பை 38ன்னு போட்டாக்கா ஃபஸ்ட்டு எதால் அடிக்கலாம்? 2ஆல் அடிப்போமா? 19 2ஆல் அடித்தா 304ன்னு வருது. 19 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போது டைரெக்டாக 19ஆல் அடிக்கிற மாதிரி தான் வரும். 19 எத்தனை தடவை போட்டாக்கா எதால் பெருக்கினாக்கா 4ஆல் முடியும்னு பார்க்கணும். 50 45 6 54ன்னு வரும். அப்போது 6 தடவை போடுற மாதிரி வரும் கடைசி. அப்போ 6 தடவைனா எதால் பெருக்கலாம்? 10 தடவை போட்டாலே 190ன்னு வரும். அப்போது 10க்கு மேலே ஒரு 6னாக்கா 16 தடவை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் 19ஐயும் 16ஐயும் பெருக்கி பாருங்கள். 6 54 மிச்சம் 5 6 6 5 11 9 1 போட்டோன்னாக்கா 4 0 மிச்சம் 1 304ன்னு கரெக்டாக வருதா? இப்படி தான் அந்த நம்பர் எதால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நம்பரை மட்டும் பெருக்கி அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. 19 அடிக்கவும் முடியாது. இப்போ 19ஐயும் 16ஐயும் பெருக்கினாக்கா 304 வருதுன்னா ஒரு 19 16 19 304ன்னு வரும். இதில் முக்கியமான விஷயம் இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குன்றதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் வரும். ஓகேவா? ஸ்கொயர் நம்பர்னால் என்னென்ன? 2 ஸ்கொயர்னால் 4, 3 ஸ்கொயர்னால் 9, 5 ஸ்கொயர்னால் 25, 6 ஸ்கொயர்னாக்கா
36 இடையில 4 ஸ்கொயர் விட்டாச்சு 16. இந்த மாதிரி தான் வரும். அந்த 16ங்கிறது 4 ஸ்கொயர் தான். அப்போ எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ எக்ஸ் என்ன வரும் 4ன்னு வரும். ஓகேவா, இதுக்கு ரூட் எடுத்தா. அப்போ எக்ஸ் 4ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த 3 நம்பரையும் கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 2 எக்ஸ்னாக்கா 2 பெருக்கல் 4 8ன்னு வரும். அப்போ 3 எக்ஸ்னாக்கா 3 பெருக்கல் 4 12. 5 எக்ஸ்னாக்கா 20. அப்போது 8 12 20 அப்படின்றது தான் அந்த நம்பர், ஆப்ஷன் பி. ஓகேவா, அவங்க முக்கியமாக சொன்னது பார்த்திங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல்னா ஒன்று, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி கூட்டி ஈக்குவல் டு 608 அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு பாருங்கள். ஏயின் 30% ஈக்குவல் டு பியின் 0.25 ஈக்குவல் டு 1/5c எனில் A/B/C என்ற விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ரேஷியோவை பர்சன்டேஜ்லாம் கொடுத்துட்டு ஏவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரின்ற மாதிரி கொடுத்துட்டு 3 ரேஷியோ கேட்குறாங்க. இதை எப்படி எழுதணும்னா ஏயின் 30%னா ஏ 30% எப்படி போடலாம், 30/100ன்னு போடலாமா சதவீதத்துக்கு. அப்போது 30/100A ஈக்குவல் டு பியின் 0.25 பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 0.25 எப்படி எழுதலாம், 100ஆல் மேலேயும் கீழே பெருக்கலாமா, பெருக்கினாக்கா 25/100ன்னு வரும். இந்த 0.0 வந்து போயிடும். அப்படின்னாக்கா அடுத்து ஈக்குவல் டு 1/5c அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றுத்துக்கும் கீழே இருக்கிற நம்பர் வித்தியாசமாக இருக்குன்றனால அதை சமப்படுத்தணும். சமப்படுத்தினா எத்தனை ஏ எத்தனை பின்னு தெரியும், ரேஷியோ மாதிரி கிடைக்கும். ஒன்று நம்ம என்ன பண்ணணும், இப்படி அடித்தோனாக்கா 0க்கு 0 போச்சுன்னா 3/10. 5ஆல் அடித்தோனாக்கா 5 20. அதுக்கப்புறம் 1/5ன்னு வரும். இதுக்கு நாம் இது எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போட வேணாம், நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்கிற நம்பர்லாம் காமன் ஆக்கணுன்றப்ப இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கீழே 100 வந்துட்டு 3ஆவது நம்பரையும் 100ஆக மாற்றணும். 5 100ஆக மாற்றோம்னா எதால் பெருக்கலாம், 20ஆல் பெருக்கலாமா. இதையும் 20 மேலேயும் 20ஆல் பெருக்கணும்னாக்கா என்ன மாதிரி வரும், 20/100ன்னு வருமா. அப்போது 20/100C 25/100B 30/100A. இது எல்லாமே ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அதனால் ஈக்குவல் போடாமல் ரேஷியோவை மாற்றிக்குவோம். ரேஷியோவை மாற்றினாக்கா கீழே எல்லாத்துலேயுமே காமனாக 100 இருக்குன்றப்ப அதை எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். அப்போ 30A ஈக்குவல் டு 25B ஈக்குவல் டு 20C. இதையும் காமனாக சுருக்கலாம். 5ஆல் அடிக்கலாமா, 6 5 30, இதை 5 5 25, 4 5 20. ஏன்னா காமனான நம்பர் ரேஷியோவில் இருக்கக்கூடாது, 3த்துலையுமே காமனாக இருக்குது. அப்போ என்ன வருது, 6A/5B/4C அப்படின்னு சொல்லி வருது. நம்ம இதை வச்சு தான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், 2 நம்பராக கம்பேர் பண்ணலாமா. ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணால் 6A/5Bன்னு வருதுனாக்கா அப்படியே பியை கீழே கொண்டு வந்தாக்கா A/B ஈக்குவல் டு 5/6ன்னு வரும். அப்போது A/B என்ன 5/6. அதே மாதிரி பியும் சியும் கம்பேர் பண்ணாக்கா 5B/4C. சியை கீழே கொண்டு வந்தாக்கா B/C ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது B/C என்ன 4/5ன்னு வரும். இப்போ A/B தெரியும், B/C தெரியும். ஓகேவா, இது வந்து B/C. இதை வச்சு நம்ம ABC கண்டுபிடிச்சிடலாமா. அதாவது ABC ஏபியோட ரேஷியோனா 5 6. இங்கே கேப்பாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படியே போடணும்னு சொன்னோன்னா 6. இதெல்லாமே மாடல் நடத்திருப்போம் நம்ம. அடுத்து பிசி என்ன 4 5. பிக்கு நேராக 4, சிக்கு நேராக 5ன்னு போட்டால் இந்த இடம் ஸ்பேஸாக இருக்கும். அப்போது இந்த நம்பரை எடுத்து போட வேண்டியதான் 4. அப்போது அப்படியே பெருக்க வேண்டியதான். பெருக்கணுன்னாக்கா 5 4 20, 6 4 24, 6 5 30 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் ரேஷியோ. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட்டப்படையாக இருக்குது, காமனான நம்பர் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ 2ஆல் அடித்தோன்னாக்கா இது 10, இது 12, இது 15ன்னு வரும். ஓகேவா, இதை 2ஆல் வகுக்க வேண்டியதான். அப்போது 10:12:15 அப்படின்றது தான் ரேஷியோ. ஆப்ஷனில் எங்கே இருக்குது, 10:12:15, ஆப்ஷன் சி. ஓகேவா, காமனான நம்பர் ரேஷியோவில் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான ரூல். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு அவரோட உயரத்தை அளந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னாக்கா உயரம் 4 பங்கு அவர் இருக்காருனாக்கா நிழல் வந்து 1 பங்காக இருக்கான். ஓகேவா, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஏன்னா மரத்தை மேலே அளக்க முடியாதுன்னு. அதே மாதிரி மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ உயரம் அளக்க முடியலன்றனால அதோட நிழல் அளந்து பார்த்துருக்காரு, 15 அடி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா, 15 அடி. அதாவது நிழல் வந்து 1 பங்கு இருந்ததுனாக்கா
உண்மையான உயரம் வந்து 4 பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட உயரத்தை வச்சு அளந்திருக்காரு. அப்போ மரத்தோட நிழல் வந்து 15 அடி இருக்குன்னா உண்மையான உயரம் என்ன மாதிரி இருக்கும்? இதுதான் 1 பங்கு அப்படின்னாக்கா 4 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. சிம்பிள். அதாவது 1 பங்கு அப்படின்றது தான் 15னா 4 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சுது. அப்போது எக்ஸுக்கு எதிர்க்க 1 இருக்குன்றனால அப்படியே பெருக்க வேண்டியதுதான். 4 15 60 அடி இருக்கும். ஓகேவா? புரியுதா? நிழல் வந்து 1 பங்கு, அதுதான் இந்த 15. 4 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி உயரம், உண்மையான உயரம் கண்டுபிடிக்கணும். மரத்துக்காக இருந்தாலும் ஆளுக்காக இருந்தாலும் உயரத்தை விட, அதாவது நிழலை விட உண்மையான உயரம் 4 பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு 60 அடின்னு போட்டுடலாம். ஈஸியான கணக்கு தான் பார்க்க பெருசாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எழுதுகிற ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வகுப்பில் உள்ள மாணவன் மற்றும் மாணவிகளின் விகிதம் 4:5 என உள்ளது. மாணவனின் எண்ணிக்கை 24 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பாய்ஸு கேர்ள்ஸு 4:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் வந்து 24, கேர்ள்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 4 பங்கு தான் 24ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 5 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்று 4 பங்கு தான் 24னா 5 பங்கு என்னன்னு பாக்ஸில் போடலாம். இல்லை 4x தான் 24னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 6ன்னு வரும். அப்போ எக்ஸ் = 6னா மாணவிகள் என்ன 5x 5x என்னன்னு கண்டுபிடிக்கணும். 5 × 6 30 அப்படின்னு சொல்லி வரும். 30 மாணவிகள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி. இப்படி போட்டாலும் 6ன்னு வரும். அப்படியே பெருக்குனாக்கா 5030 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? எப்படி வேணாலும் போடலாம். ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சின்ன கணக்கு தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ஏக்கு பிஐ போல் 3 மடங்கும் பிக்கு சிஐ போல் 4 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 680 பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை முறையே அப்படின்னு சொல்லி 3 பேரோட தொகையும் கேட்குறாங்க. அதாவது ஏபிசியோட 3 பேரோட தொகையும் கேட்குறாங்க. 3 ரேஷியோ மொத்தமாக கொடுக்காம 2 பேரை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏக்கு பிஐ போல் 3 மடங்கா. அப்போது ஏ = 3b அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா. ஏக்கு பிஐ போல் 3 மடங்கு, 3 விட பிஐ விட 3 மடங்கு. அப்போ ஏ = 3b தான். பிக்கு சிஐ போல் 3 மடங்குனா பி = 4c. ஓகேவா? 4 மடங்கு. அப்போ இதை இப்படி எழுதலாம். பிஏ கீழே கொண்டு வந்து ரேஷியோ எழுதலாமா. அதாவது a/b = இங்கே 3/1ன்னு வரும். அதாவது 3:1 a/b. அதே மாதிரி b/c = 4/1ன்னு வரும். அப்போ b/c வந்து 4:1. அப்போது a/b தெரியுது, b/c தெரியுதுன்னா ஏபிசின்னு மொத்த ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா. கண்டுபிடிச்சாக்கா அவங்களுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி அந்த 680 பிரிச்சிடலாம். அப்போது ஏபிசி a/b என்ன 3:1 3:1. அப்போது விடுபட்ட இடத்துல பக்கத்தில் இருக்க நம்பர் 1 போடணும். அப்போது b/cக்கு 4:1, விடுபட்ட இடத்துல 4 போடணும். அப்படியே பெருக்கலாம். 3 12, 1 4 4 1ன்னு வரும். அப்போ 3 பேரும் பிரிச்சுக்கிற பங்கு பார்த்திங்கன்னா ஏக்கு 12 பங்கும், பிக்கு 4 பங்கும், சிக்கு 1 பங்கும் போகுது. அப்போ மொத்தமாக கூட்டினா 16 17. அந்த 17 பங்கு தான் அந்த 608 ரூபா 680 ரூபா. ஓகேவா? 17 பங்கு தான் 680. அப்போது 12 பங்கு என்ன, 4 பங்கு என்ன, 1 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 17x தான் 680னா எக்ஸ் = என்ன 17ஆல் டேரெக்டாக அடிக்கலாம். 3 17 51, 4 17 68. அப்போது 40ன்னு வரும். எக்ஸ் = 40. அப்போ எக்ஸ் = 40னா 12x என்ன அப்படின்னு சொல்லி ஏக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 12 × 40, 4 12 48, 480ன்னு வரும். அப்போது 4xங்கிறது பிக்கு. அப்போ 4 × 40 160ன்னு வரும். அப்போது 1x தான் சிக்கு. அப்போது 40. அப்போ 480 160 40 அப்படின்றது தான் 3 பேருக்கு தனித்தனியாக போடுது. 480 160 40. அப்போது ஆப்ஷன் பி. ஓகேவா? அந்த ரேஷியோவை 2 பேராக கம்பேர் பண்ண கொடுத்துட்டு 3 பேரையும் சேர்த்து கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். ரூபாய் 53 ஏபிசி என்ற மூவருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏ என்பவர் பி பெறுவதை காட்டிலும் ரூபாய் 7 அதிகம் பெறுகிறார். பி என்பவர் சியை காட்டிலும் ரூபாய் 8 அதிகம் பெறுகிறார். எனில் அவர்கள் பெற்ற தொகைகளின் விகிதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க தொகையை வந்து ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஷியோ மாதிரி கொடுக்கல. அதாவது நம்பர் கூட்டல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 53 ஏபிசிக்கு பிரிக்கிறாங்க. அப்போது ஏபிசி 3 பேர் சேர்ந்து தொகை என்ன 53. இதைத்தான் பிரித்து கொடுத்துருக்காங்க 3 பேருக்கும். அதில் ஏ வந்து பி பெறுவதை காட்டிலும் 7 அதிகம் பெறுகிறார், 7 ரூபா. அப்போது ஏ வந்து பி வாங்கிறத விட 7 ரூபா அதிகம், +7. ஏ = b +7 1. அடுத்து பி வந்து சிஐ காட்டிலும் ரூபாய் 8 அதிகம் பெறுகிறார். அப்போது b = c + 8.
எனில் அவர்கள் மூவரின் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சியை பற்றி கொடுக்கல. அப்போது சி ஈக்குவல் டு சி தான். சி வாங்குகிற தொகை சி தான். அப்படின்னாக்கா ஏக்கு பதிலாக பி ப்ளஸ் 7ம், பிக்கு பதிலாக சி ப்ளஸ் 8ம், சிக்கு பதிலாக சியையும் போட்டால் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இதில் போடணும். ஆனால் இங்கே தான் தெரியுமே பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 8ன்னு. நம்ம வந்து எல்லாமே ஒரே டேட்டாவாக கொண்டு வரணும், சியாக கொண்டு வரணும். அப்போது இந்த இடத்துலையும் இந்த மொதல் ஆப்ஷன்லையும் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 8 போடணும் தான். ஏ என்ன பி ப்ளஸ் 7ஆ, அதில் இந்த பிக்கு பதிலாக சி ப்ளஸ் 8ன்னு போட்டால் சி ப்ளஸ் 8 ப்ளஸ் 7ன்னு வரும். அப்போது சி ப்ளஸ் 15. கரெக்டாக சொன்னால் ஏ வந்து சியை விட 15 ரூபா அதிகமாக வாங்குகிறான், பி வந்து சியை விட 8 ரூபா அதிகமாக வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக ஏவை வந்து பியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சி ப்ளஸ் 15 கண்டுபிடிச்சிட்டோம், சி ப்ளஸ் 8 பிக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏ பிக்கு பதிலாக அதை போடுறோம். ஏக்கு பதிலாக என்ன போடுறோம், சி ப்ளஸ் 15 போடுறோம். பிக்கு பதிலாக சி ப்ளஸ் 8 போடுறோம். சிக்கு பதிலாக சி தான் அப்படியே 53ன்னு போட்டால் எல்லாமே சின்னு இருக்கா. அப்போது சியோட வேல்யூ மட்டும் தான் தெரியலன்றனால சியை கண்டுபிடிச்சலாமா. அப்போது 3C இருக்குது. 3C ப்ளஸ் 15 ப்ளஸ் 8 23 ஈக்குவல் டு 53. அப்போது 3C ஈக்குவல் டு 23 அந்த சைடு கொண்டு போனால் 30ன்னு வரும். அப்போது 3C ஈக்குவல் டு 30னா C ஈக்குவல் டு 10. அப்போது C 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ B என்ன வரும், C ப்ளஸ் 8 தானே. அப்போது 10 ப்ளஸ் 8 18ன்னு வரும். அப்போ ஏ என்ன வரும், சி ப்ளஸ் 15னா அப்போது 10 ப்ளஸ் 15 25ன்னு வரும். அப்போது ஏ வந்து ஏபிசி, ஏ வந்து 25, பி வந்து 18, சி வந்து 10. அப்போது 25 18 10 அப்படின்றது தான் அவங்க 3 பேரோட ரேஷியோ. இதில் காமனான நம்பர் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துகிட்டு போடணும். காமனாக ஏதாவது இருக்கா, இது வந்து ஒத்தப்படையில் இருக்குது, இது ரெண்டும் ரெட்டப்படையில் இருக்குது, 5ஆலையும் 3ஆலையும் வகுப்படாது மற்றதெல்லாம் அப்படின்றப்ப இதுதான் ஆன்சர். 25:18:10 அப்படின்றது தான் 3 பேரோட விகிதங்கள். ஓகேவா? அவங்களும் பார்த்தீங்கன்னா 3 தொகைகளின் விகிதங்கள் தான் கேட்டுக்கோங்க. சப்போஸ் காமனான நம்பர் ஏதாவது இருந்தால் அதை வெளியே எடுத்துகிட்டு போடணும். இப்போ காமனான நம்பர் எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு பாருங்கள். 2:3, 3:5, 4:7, 5:8 இவற்றில் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 4 ரேஷியோ கொடுத்துட்டு பெருசு எதுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். 4 ரேஷியோடையும் கீழே அந்த பகுதி அதை கீழே வந்து காமனாக ஆக்கிட்டோன்னா மேலே எது பெருசாக இருக்கோ அதுதான். இல்லைன்னா 2 கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 2:3 2/3 3/5ன்னு போட்டு இந்த கிராஸில் பெருக்கணும்னாக்கா 10 இது 9ன்னு வரும். அப்போ எது பெருசு, 10 தான் பெருசு. அப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இது தான் பெருசு. அடுத்து இதையும் கம்பேர் பண்ணணும். 2/3 4/7 சைடில் கிராஸில் பெருக்கணும்னா எல்சிஎம் எடுத்த மாதிரி தான். இது 14ன்னு வரும், இது 12ன்னு வரும். அப்போது 14 தான் பெருசுன்றப்ப மறுபடியும் இந்த 2:3 தான் பெருசு. மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற இந்த 2:3 5:8 பெருக்கணும், கம்பேர் பண்ணணும். அப்போ 2/3 5/8ன்னு வரும். கிராஸில் பெருக்கணும்னாக்கா இந்த பக்கம் 16 இந்த பக்கம் 15ன்னு வரும். அப்போ 16 தான் பெருசுன்றனால 2:3 தான் கொடுத்துருக்க 4 ரேஷியோலையுமே பெருசு அப்படின்னு சொல்லி 2:3 ஆப்ஷன் டின்னு போட்டுடலாம். இது ஒரு வகை. இதுதான் ஷார்ட்கட்டாக ஸ்பீடாக போடுறது. நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், சொல்லியிருப்பேன். 2 நம்பரை கம்பேர் பண்ணணும், 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணணும். ஆனால் ப்ரொசீஜராக போடுறவங்க எப்படி போடுவாங்கனாக்கா, இப்போ 2:3 2/3 3/5 4/7 5/8ன்னு எல்லாத்தையுமே காமனாக எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்க நம்பருக்கெலாம் எல்சிஎம் பார்ப்பாங்க. 3 5 7 8 எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைம் நம்பர் மாதிரி இருக்கிறனால அப்படியே பெருக்கிற வேண்டியதான். டானால் போட்டாலும் எதுவும் காமனாக கிடையாது. அப்போ பெருக்க வேண்டியதான். 5 கடைசியாக தான் பெருக்கணும். 3 21 பெருக்கல் 8 8 16ன்னு வரும். அதோட 5 பெருக்கணும்னாக்கா ரெட்டப்படையில் இருக்கிறனால அப்படியே பாதி 0 8 4 0 840 அப்படின்றது தான் இதோட மீச்சிமா. ஓகேவா? இப்போ மீச்சிமா எடுத்துகிட்டு கீழே இருக்கிற நம்பரெல்லாம் 840 மாற்றணும். அப்போ 2/3 எதால் பெருக்குனா 840 மாற்றலாம், 280ஆல் பெருக்கலாமா? ஓகேவா? 28 3 28 84. அப்போது 280ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணும்னாக்கா 560ன்னு மேலே வரும், கீழே 840ன்னு வரும். அடுத்து 3/5 அதை வந்து 840 மாற்றோம்னா 5 எதால் பெருக்கலாம், 5 இங்கே தான் பெருக்கியிருக்கோம் 168. அப்போ 168ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணும்னாக்கா கீழே 840 வந்துடும். மேலே 3ஆல் பெருக்கணும்னாக்கா 24 2 16 504 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 4/7 7 எதால் பெருக்குனாக்கா 840 ஆகும். 12ஆல் பெருக்கணுமா, 7 12 840 120. அப்படின்னாக்கா மேலே 120ஆல் பெருக்கணும். அப்போது மேலே 480 கீழே 840ன்னு வரும். அடுத்து கடைசி நம்பர்
5/8 5/8 கீழே 840 மாற்றணுன்னாக்கா 105 பெருக்கலாமா? 105 பெருக்கணுன்னாக்கா கீழே 840 ஆயிரும், மேலே வந்து 5 அப்படியே 525 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா நம்பரும் காமன் ஆகிடுச்சு. இதில் எது பெருசு பாருங்கள், 525 480 504 560னா இதுதான் பெருசுன்னு 2/3 அப்போ 2:3ன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இது வந்து ப்ரொசீஜராக எல்லாருமே போகிறது, மீச்சியமாக கண்டுபிடிச்சி போகிறது. நம்ம ஷார்ட்கட்டானாக்கா 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேவா? இதை மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, x/y = 4:5 அந்த 2x + 3y / 3x + 2y மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் x/y = இந்த 4:5னா எக்ஸுக்கு எதிர்க்க இருக்கிற வேல்யூவை எக்ஸாகவும் ஒய்க்கு இருக்கிற வேல்யூவை ஒய்யாகவும் எடுத்துக்கணும். ஓகேவா? x = 4x y = 5xன்னு எடுப்போம்ல, அதுக்கு பதிலாக வேல்யூவாகவே எடுத்துரும். எக்ஸுங்கிறது 4 ஒய்ங்கிறது 5ன்னு வச்சு இதில் அப்படியே போட போகிறோம். 2x + 3y / 3x + 2yன்னு வருதா? எக்ஸுக்கு பதிலாக என்ன, 2 × 4 + 3 × 5 / 3 × 4 + 2 × 5ன்னு வரும். அப்படியே பெருக்கணுன்னாக்கா 8 + 15 / 12 + 10 போட்டோன்னாக்கா மேலே 23 கீழே 22ன்னு வரும். எதுவுமே அடிக்க முடியாதுன்றனால 23:22 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு. டைரெக்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே ஆன்சராக எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸுக்கு அதான் வேல்யூ, ஒய்க்கு அதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். 20 முதல் 30 வரையிலான பகா எண்களின் கூடுதலில் 13 ஒரு பங்கு எதன் வர்க்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கணக்கு வந்து சின்ன கணக்கு தான், லென்த்தாக நிறையா பாட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 20லேருந்து 30க்குள்ளே இருக்கிற பகா எண்ணா, அந்த பகா எண் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து அந்த பகா எண்களின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பகா எண்ணை கூட்டணும். அந்த கூடுதலேருந்து 13 ஒரு பங்கா 1/13 என்ன அப்படின்னு சொல்லி அதோட பங்கை கண்டுபிடிக்கணும். அப்படி வர கடைசி நம்பர் எதோட வர்க்கமாக இருக்குமா? ஓகேவா? அப்போ எதோட வர்க்கம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படியே ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். 20க்கும் 30க்கும் இடையில பகா எண் என்னென்ன இருக்குது? 21 வகுப்படும், 22 வகுப்படும், 23 அப்படின்றது வகுப்படாது ஒரு பகா எண், 24 வகுப்படும், 25 வகுப்படும், 26 வகுப்படும், 27 9ஆல் 3ஆல் வகுப்படும், 28 ரெட்டப்பட வகுப்படும், 29 வகுப்படாது, அது ஒரு பகா எண் ப்ரைம் நம்பர். 30ன்றது வகுப்படும். அப்போ இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா 20க்கும் 30க்கும் இடையில இருக்கிற பகா எண் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா 23 29 கூட்டுங்க 40 52ன்னு வரும். அப்போது 20க்கு 30க்கு இடையில இருக்கிற பகா எண் கண்டுபிடிச்சாச்சு, அதோட கூடுதல் 52 கண்டுபிடிச்சாச்சு. அதில் 13 ஒரு பங்கா, அதாவது 1/13. அப்போது 1/13 என்ன அந்த 52ல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடித்தாக்கா 1 13 13 4 13 52. இப்போ தான் சீட்டு கணக்கில் பார்த்துருப்போம். 4 13 52. அப்போ இந்த 4ங்கிறது எதோட ஒரு வர்க்க நம்பராக. 4ன்றது எதோட வர்க்க நம்பர் ஈஸியாக சொல்லிடலாம். 2 × 2 4, 2 ஸ்கொயர் தான் 4. அப்போது இதோட வர்க்கம் எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? இதில் ஒரு 4 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப்பு. பகா எண்ணை கண்டுபிடிக்கணும், கூடுதலை கண்டுபிடிக்கணும், அதில் 1/13 பங்கை கண்டுபிடிக்கணும், அது வந்து எதோட வர்க்க நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னபடியாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சின்ன கணக்கு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ராமு சோமு பாபு என்னும் மூவருக்கு ஊதியமானது 9:7:4 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பாபு மற்றும் சோமுவின் ஊதியத்தின் கூடுதலானது ராமுவின் ஊதியத்தை விட 2400 அதிகம் ஆகும் எனில் சோமுவின் ஊதியம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதையும் ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்றனால ரேஷியோ டைப்பாகவும் போடலாம், ஈக்குவேஷன் டைப்பாகவும் போடலாம், 2 விதமாகவும் போட்டு பார்ப்போமே. 9:7:4 இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 8400ன்னு வரும். ஆப்ஷன் சி. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னாக்கா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மெத்தட். 9:7:4 ராமு சோமு பாபு. ஓகேவா? RSBன்னு எடுத்துக்கோம். இதை எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா 974 9x 7x 4xன்னு எடுத்துக்கிறோம். இதில் பாபு மற்றும் சோபுவின் ஊதியத்தின் கூடுதல், பாபுவையும் இந்த சோமுவையும் கூட்டுறாங்க. அப்போது 7x 4x. அப்போ 7x + 4xோட கூடுதல் வந்து ராமுவோட ஊதியத்தை விட 2400 அதிகமாக. ராமுவோட ஊதியம் என்ன 9xஆ, 9xை விட ஒரு 2400 அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்துட்டால் ஆன்சர் ஓவர். இதை அப்படியே கூட்டி போட வேண்டியதான். 7x + 4xன்னா 11x = 9x + 2400. எக்ஸை இந்த பக்கத்தில் கொண்டு வந்தோன்னா 11x - 9x = 2400.
அப்போ 2x = 2400னாக்கா அடித்தோன்னாக்கா 1 2 12 00ன்னு வரும். அப்போ x = என்ன 1200. இதில் நமக்கு தேவையானது என்ன சோமுவின் ஊதியம். சோமுக்கு வந்து 7x. அப்போ எக்ஸ் வந்து 1200. அப்போ 7x என்ன சோமுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா 7 × 1200 8400 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வருது. இல்லை ரேஷியோ டைப்பாக சால்வ் பண்ணுறோம்னாக்கா அப்படியே பார்த்து போட வேண்டியதான். 9:7:4. இது வந்து ராமு, இது வந்து சோபு, இது வந்து பாபு. என்ன சொல்லியிருக்கான் பாபு சோபுவின் ஊதியத்தின் கூடுதல். இது வந்து பாபு சோபுவா 2 பேரையும் கூட்டினாக்கா 11ன்னு வரும். 2 பேரோட கூடுதல் வந்து 11 பங்கு. ராமுவோடது வந்து 9 பங்கு. இது 2 பேருக்கும் உள்ள ஊதியத்தை விட 2400 அதிகம்னா இந்த 11க்கும் 9க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் இந்த 2400. அப்போ 11க்கும் 9க்கும் வித்தியாசம் என்ன 2. அப்போ இந்த 2 தான் இந்த 2400. நமக்கு தேவை என்ன சோமுவோட ஊதியம். சோமுவோட ஊதியம் என்ன 7 பங்கு. அப்போ 2 தான் 2400. 7 எத்தனை அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டால் முடிஞ்சது. இப்போ பேங்கிங்லாம் போடுறோம், எஸ்எஸ்சிலாம் போடுறோம்னா இந்த மாதிரி ஸ்பீடாக போடணும். அடிச்சோன்னா 1 2 1200ன்னு வரும். அப்போ x = என்ன 8400 அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் போடணும். ஓகேவா? ரேஷியோவாக புரிஞ்சுக்கிட்டு போடுறப்ப ஸ்பீடாகவே போடலாம், கம்மியாக தான் ஸ்டெப் வரும். ஈக்குவேஷனாக போட்டால் புரிஞ்சுக்கிட்டு போடலாம். டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் நல்லா டைம் இருக்கும், இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். a:b = 1/2:3/8, b:c = 1/3:5/9 மற்றும் இது 5/9. ஓகேவா? 5/9. c:d = 5/6:3/4. ஓகேவா? இது வந்து 3/4 அங்கே இஸ்ட்டுன்னு இருக்குது. எனில் a:b:c:d கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா அப்படியே தனித்தனியாக எடுத்து எழுதுங்க. a:b வந்து 1/2:3/8ன்னு இருக்கான். இதுவுமே பின்னத்தில் இருக்குது. முதலே நம்ம இதை சமப்படுத்திக்கணும். என்ன பண்ணணும் கீழே ரேஷியோ இது எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே இருக்கிறது இந்த பக்கமும் இங்கே இருக்கிறது இந்த பக்கமும் பெருக்கினா போதும். 8 × 1 8 2 × 3 6 வரும். இப்போ 8:6ன்னு இருக்குது. இது ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் ரெட்டப்படை இதுவும் ரெட்டப்படை. ரேஷியோவோட முக்கியமான முதல் ரூல் காமனான நம்பர் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இதை என்ன பண்ணலாம் 2ஆல் அடிக்கலாமா 4 2 8 3 2 6 வரும். அப்போ 4:3ங்கிறது தான் a:b. அடுத்து b:c வாங்க. 1/3 1/3:5/9. அப்போ இதை இந்த சைடு பெருக்கு இதை இந்த சைடு பெருக்குங்க 9:15ன்னு வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா காமனாக 3ஆல் அடிபடுமா 3 9 5 15. அப்போ 3:5 அப்படின்றது தான் இதோட ரேஷியோ. அடுத்து c:d c:d = 5/6:3/4. இதை அப்படியே சைடில் பெருக்கணும்னாக்கா 4 5 20 6 3 18ன்னு வரும். இதுலையுமே காமனாக பார்த்தீங்கன்னா 2ஆல் அடிக்கலாமா அடிச்சோன்னா 10 2 20 9 2 18ன்னு வரும். இதுக்கு மேலே மாற்ற முடியாது. 10:9ங்கிறது தான் c:d. இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா சம்மா ரேஷியோவாக கண்டுபிடிச்சாச்சு. a:b b:c c:d. அவங்க கேட்குறது abcd. இந்த abcdக்கு என்ன பண்ணலாம் அப்படியே எல்லாத்தையுமே ஒரே ரேஷியோ எடுத்ததெல்லாமா abcd தெரிஞ்சதெல்லாம் போட வேண்டியதா. ஃபஸ்ட்டு a:b. a வந்து 4 b வந்து 3 4 3. இந்த இடம்லாம் சும்மா இருக்கேனாக்கா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுத வேண்டியதான் 3 3. அடுத்து b:c 3:5. b வந்து 3 c வந்து 5. இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற 5 இங்கே எழுதணும். இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல 3 இங்கே எழுதணும். அடுத்து c:d c வந்து 10 d வந்து 9 c வந்து 10 d வந்து 9. இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ இதையே எடுத்து எழுத வேண்டியதான் 10 10. இங்கெல்லாம் 9ன்னு போட்டுவிடாது. ஓகே? அப்போ இப்போ என்ன பண்ணும் எல்லாத்தையுமே இந்த சைடில் இதோட ஏவு எல்லாத்தையுமே பெருக்கி போகணும். பி எல்லாத்தையுமே பெருக்கி சி எல்லாத்தையுமே பெருக்கி டி எல்லாத்தையுமே பெருக்கி போகிறது தான். 4 3 12 12 10 120 3 9 9 10 90 3 5 15 15 10 150 3 27 27 5ஆல் பெருக்கணும்னாக்கா 27 பாதி 13 கூட ஒரு 5 135ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும் இதில் ஏதாவது காமனான நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துடணும். பார்த்தாலே தெரியுது எல்லாமே 5ஆல் அடிக்கூடும். 5ஆல் அடித்தோன்னாக்கா 2 5 10 4 5 20 1 5 5 மிச்சம் 4 8 5 40 3 5 15 0 2 5 10 மிச்சம் 3 7 5 35. மறுபடியும் பார்த்தா இதுவுமே 3ஆல் அடிப்படும். 3ஆல் அடித்தோன்னா 8 3 24 6 3 18 10 3 30 9 3 27. இப்போ இதை காமனாக அடிக்க முடியுமா? இது 2 ரெட்டப்படை இது ஒரு 2 ஒத்தப்படைன்றனால
அப்படியே ரேஷியோ போட்டுருண்டா 8:6:10:9 அப்படின்றது தான் ரேஷியோ. ஓகேவா? எங்கே இருக்குது? 8 6 10 9 ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி போட வேண்டியதான். ஓகேவா? வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ரேஷியோவே கொடுத்துட்டு கேட்பான். இதில் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக பின்னத்தில் கொடுத்து இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லியிருக்கான். கொஞ்சம் பெருசு கணக்காக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இந்த மாதிரி ஏபின்னு கண்டுபிடிச்சிட்டு நாலுத்துமே ஒரே வடிவமாக கொண்டாந்து போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா ஸ்பீடாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். கணக்கு படித்து பாருங்கள். ஓர் எண்ணிலிருந்து அந்த எண்ணின் 3/4 மடங்கை கழித்தால் 163 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓர் எண் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அந்த எக்ஸிலேருந்து அந்த எக்ஸின் 3/4 மடங்கு. ஓகேவா? அதை கழிக்கணுமா? கழித்தல் எக்ஸோட 3/4 மடங்கு, அதாவது 3/4 எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கழிச்சாக்கா 163 கிடைக்குதான். இந்த வடிவத்தை எழுதிட்டாலே முடிஞ்சது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3x / 4 163. 4 காமனாக கீழே எடுத்தோம்னாக்கா 4ஆல் இங்கே பெருக்கணும். 4x - 3x = 163. அப்போ x = 163ஓட இந்த 4 பெருக்கிற மாதிரி வரும். பெருக்கினாக்கா 652ன்னு வரும். அதுதான் அந்த எண் எக்ஸ். அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த வடிவத்தில் எழுதிட்டாலே முடிஞ்சுது. எக்ஸ் மட்டும்தான் தெரியாத அன்னோன் வேல்யூவாக இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 6:7 முப்படி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முப்படி விகிதம்னா வேறு ஒன்றுமே இல்லை, அது அப்படியே ஸ்கியூப் நம்பராக போட வேண்டியதான். 6:7 முப்படி விகிதம்னா 6³ 7³. இதுக்கு தான் ஸ்கியூப் நம்பர்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்கியூப் பண்ணோன்னாக்கா 6³ 216 வரும். 6 6 36, 36 6 216. 7³ 343 வரும். ஓகேவா? 7 7 49, 49ஓட 7 பெருக்குனா 343 வரும். மினிமமாக ஒரு 20 ஸ்கியூப் வரைக்கும் படிச்சுக்க சொல்லுவேன். பேங்கிங்க்கு டிஎன்பிஎஸ்சினாக்கா ஒரு 15 ஸ்கியூப் வரைக்குமாவது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 ஸ்கொயர் வரைக்குமாவது படிச்சுக்கோங்க. இதுவே பேங்கிங்க்கெலாம் 40 ஸ்கொயர் வரைக்கும் படிக்க சொல்லியிருப்பேன். பேங்கிங் எஸ்எஸ்சிக்கெலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு 15 ஸ்கியூபு 25 ஸ்கொயர் வரைக்கும் படித்தாலே போதும். அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் 216:343 அப்படின்றது தான் ஆப்ஷன் சி. ஓகேவா? சிம்பிள் தான், சின்ன சின்ன கணக்கு தான். எல்லாமே 10-30 செகண்டுக்குள்ளே மேக்ஸிமம் போட்டுடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ரேஷியோ ப்ராப்ளம் எல்லாமே ரேஷியோ யூஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். கொஸ்டின் மார்க் கொடுத்து 1:190. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 புள்ளி வச்ச மாதிரி இதாக இருக்கும். அதாவது இது வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 840:40 இந்த மாதிரி கொடுத்துருந்தாக்கா அந்த ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷன், அந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி போட்டுற வேண்டியதான். அதாவது ரேஷியோ நம்ம எப்படி எழுதுவோம்? x:y அப்படின்னு சொல்லியிருக்குன்னா x/yன்னு எழுதுவோமா? அந்த மாதிரி இந்த கொஸ்டின் மார்க் / 190 அந்த 2 ரேஷியோ சிம்பிளை வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு 840/40 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக x அப்படின்னு சொல்லி போட்டுக்க வேண்டியதான். அப்போ x = இந்த இடத்துல 40 அப்படின்னு சொல்லி வரும். இல்லைனா அந்த 40 அப்படியே அந்த சைடே வச்சுக்க வேண்டியதான், கொண்டு வரலாம் தேவையில்லை. ஓகேவா? அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 190 மட்டும் அந்த சைடு 840 × 190/40 அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ அடிக்க வேண்டியதான். 0க்கு 0, 1 4 4, 2 8, 1 4 4ன்னு வரும். அப்போ 19 21 பெருக்கணும்னாக்கா 9 1 18 8 மிச்சம் 1 1 2 1 3 9 9 3 கூட ஒரு 0 3990 அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த 2 ரேஷியோ ஈக்குவல் எடுத்து டேரெக்டாக சமப்படுத்துறது தான். அதுக்கு பேர் தான் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3990 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து 0.32 மற்றும் 0.02வின் பெருக்கு சராசரி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பெருக்கு சராசரினா மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த மீன் ப்ரொபோர்ஷனுக்கு என்ன பண்ணணும்னாக்கா கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே பெருக்கி அதுக்கு ரூட் எடுத்தால் போதும். ஓகேவா? அதாவது ரூட் ஆஃப் 0.32 × 0.02 போட்டாலே வந்துடும். பெருக்குனாக்கா ரூட் ஆஃப் மறுபடியும் ஒரு 0 போட்டு 64ன்னு வரும். ஏன்னா பெருக்கணுன்னாக்கா அந்த 32 பெருக்கணுன்னாக்கா அது ஒரு 64ன்னு வரும். இதில் ஒரு 2 புள்ளி இதில் ஒரு 2 புள்ளி தள்ளி புள்ளி வச்சோன்னா 0 0 64ன்னு வரும். இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 64க்கு ரூட் வந்து 8ன்னு தெரியும். 8 8 64. அப்படின்னாக்கா 0.08 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 0.08 0.08 பெருக்கணுன்னாக்கா இந்த மாதிரி 0.0064 வரும். அப்போ 0.08 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் அந்த 2 நம்பருக்கும் ரூட் எடுத்தால் போதும். ஓகேவா? ஏபி ரூட் ஆஃப் ஏபி அப்படின்றது தான் மீன் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா. இந்த கணக்கு எல்லாமே பார்த்துருப்போம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
கூட்டு விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, கூட்டு விகிதம்னாக்கா அந்த காம்பவுண்ட் ரேஷியோக்கு என்ன பண்ணால் அந்த மீன் ப்ரொபோர்ஷன் மாதிரி தான். காம்பவுண்ட் ரேஷியோக்கு கூட்டு அப்படின்ன உடனே மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மேலே பெருக்கிக்கணும், கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே கீழே பெருக்கிக்க வேண்டியதான். அதாவது இப்போ கொடுத்துருக்க ரேஷியோவை 8/2 அடுத்து 2/1 9/3 அப்படின்னு சொல்லி இருக்குனாக்கா இதை வந்து ABCDEF அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ACEயை பெருக்கணும். ஓகேவா, ACEயை பெருக்க வேண்டியதான், கீழே வந்து BDF பெருக்க வேண்டியதான். இதான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு சராசரி கூட்டு விகிதம். ஓகேவா, அப்புறம்னாக்கா மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே பெருக்கினா என்னென்ன வரும்? மேலே வந்து 8 2 9 இருக்குது, கீழே வந்து 2 1 3 இருக்குது. அப்போ அப்படியே அடித்து போட வேண்டியதான். 1 3 3 3 9 1 2 1 2. அப்போ பெருக்கணுன்னாக்கா மேலே 24ன்னு வரும், கீழே 1ன்னு வரும். அந்த 1 விட்டுறக்கூடாது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோவை எடுத்துருது 24/1னாக்கா 24:1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ அதுதான் கூட்டு விகிதம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். சரியா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். A/B வந்து 2:3, B/C வந்து 4:5. அப்போது C/A என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. A/Cன்னு கேட்கல, C/Aன்னு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்து போடணும். எப்படி அவங்க கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ரேஷியோவாக போடணும். நம்ம பாட்டுக்கு மாற்றி A/Cன்னு போட்டக்கூடாது. அதையுமே கூட கணக்கில் கொடுத்துருக்கலாம். சரியா, அப்போ இதை எப்படி எழுதலாம்? ABCன்னு 3 கேரக்டர் இருக்குது. இந்த மாதிரி எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஏபியா A 2 B 3னா ஏக்கு நேராக 2 பிக்கு நேராக 3 போட்டுட்டு இந்த இடத்துல 1 இல்லைன்னு 1 இது அப்படியே இந்த இடத்துல எழுத வேண்டியதான் 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அதே மாதிரி B/C, B வந்து 4, C வந்து 5. இந்த இடத்துல கேப் இருக்குன்னு 1 இந்த நம்பரை இங்கே எழுதிக்க வேண்டியதான் 4 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதை அப்படியே பெருக்க வேண்டியதான். பெருக்கணுன்னாக்கா 7 4 8 3 12 3 15ன்னு வரும். அப்போ இதில் காமனாக நம்பர் இருந்தால் அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ அது எடுக்க தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை C/A தான். C என்ன? 15, A வந்து 8. அப்போது C/Aனாக்கா 15:8ன்னு வரும். இதுலேயும் எதாவது காமனாக இருந்தால் இந்த 2 நம்பரில் காமனாக இருந்தாலும் வெளியே எடுத்துடணும். அப்படி எதுவும் காமனாக இல்லை. இது ரெட்டப்படையில் இருக்குது, அது ஒத்தப்படையில் இருக்குது, 3ஆலையும் போகாது. அப்படி பார்த்தீங்கன்னா 18:8 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 8:15ன்னு போட்டக்கூடாது. இங்கே 8 இருக்குது, இங்கே 15 இருக்குன்னு ஒன்று 8:15ன்னு போட்டிங்கன்னா அதுவும் ஆப்ஷனில் இருக்கும், அதை போட்டக்கூடாது. ஓகேவா, அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். சரியா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து A/B 7:9, B/C 3:5, ABC காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, போன கணக்கே மாதிரி தான். ABC கண்டுபிடிச்சி அதுலேருந்து AC எடுத்து எழுதணும். இப்போ ABC மட்டும் எழுத போகிறோம். ABC எழுதிக்க வேண்டியதான். A வந்து 7, B வந்து 9, 7 9. இந்த இடத்துல 1 இல்லைன்னு 1 இந்த 9 எடுத்து எழுத வேண்டியதான். B வந்து 3, C வந்து 5. இந்த இடத்துல 1 இல்லைன்னு 1 3 போட்டு வேண்டியதான். இதை அப்படியே பெருக்க வேண்டியதான். பெருக்குனாக்கா 3 21, 3 27, 5 45 அப்படின்னு சொல்லி வரும். இதில் ஏதாவது காமனான நம்பர் இருந்தால் அதை வெளியே எடுத்துட வேண்டியதான். காமனாக என்ன நம்பர் இருக்குது? எல்லாத்துலேயுமே 3 இருக்கா? இங்கேயே கூட 1 3 3 1 3 3 3 9ன்னு அடிச்சிருக்கலாம். ஃபாஸ்ட்டாக போடணுன்னாக்கா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். இங்கேயே அடிச்சுட்டு தான் பெருக்கியிருக்கணும். ஏன்னா பெருக்கிட்டு கடைசியாக பெரிய நம்பரில் வகுக்கிறது கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே அடிச்சுட்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். தெரியலனாக்கா கடைசியாக கூட இப்போ இதை மட்டும் 3ஆல் வகுத்துக்கிட்டால் போதும். 7 3 21, 9 3 27, 1 3 3 மிச்சம் 1, 5 3 15ன்னு வரும். இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்போ 7:9:15 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, 7:9 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி, 7:9:15. சரியா, சிம்பிளான கணக்குகள் தான் இது எல்லாமே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து A/B/C 2:3:4, C/D 5:6, ABCD காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, A/B/C/D கண்டுபிடிக்கணும். அதே மாதிரியே தான் எது இருக்குது? மொத்தம் 4 கேரக்டரா? ABCD 4 கேரக்டர் இருக்குது, 4 எழுத வேண்டியதான். ABC 2:3:4, அப்போது 2:3:4. இந்த இடத்துல 1 இல்லை 1 4 எடுத்து எழுத வேண்டியதான். CD வந்து 5 6, இந்த இடத்துல 1 இல்லை 1 இந்த நம்பரையும் இங்கே எல்லாத்துலேயுமே எழுத வேண்டாம். 5 5. அப்போ அப்படியே பெருக்க வேண்டியதான். பெருக்குனாக்கா 2 10, 3 15, 4 20, 4 24ன்னு வரும். இதில் காமனாக ஏதாவது வெளியே எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே எடுக்க முடியாது. 2 வந்து ரெட்டப்படையில் இருக்குது, 3 ரெட்டப்படையில், 1 ஒத்தப்படையில் இருக்குது. அப்போ இதே தான் ஆன்சராக வரும். 10:15:20:24 ஆப்ஷன் டி தான். ஓகேவா, சிம்பிளான கணக்கு. ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுனாக்கா இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின்.
a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7 எனில் a + b + c டிவைட் c காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ரேஷியோவோட 4வது வடிவம்னு நினைக்கிறேன். நான் ஒரு 5 வடிவம் கிட்ட கணக்கு சொல்கிறப்பே சொல்லியிருப்பேன். ரேஷியோவின் வடிவங்கள் இந்த மாதிரி வந்தாக்கா ஏக்கு நேராக எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ a/3 அப்படின்னு சொல்லியிருக்கு, b/4 c/7னா ஏ தான் இந்த 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும், b வந்து 4, c வந்து 7ன்னு கீழே இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? a/3 b/4 c/7னாக்கா அப்படியே கீழே இருக்கிற நம்பர் தான் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது வந்து ரேஷியோட 4வது வடிவம். அப்போது உள்ளே அப்படியே போயிருக்குனாக்கா a + b + c டிவைட் c தான் கேட்குறாங்க. ஏ என்ன 3 + 4 + 7 டிவைட் 7 கூட்டினாக்கா 3 7 7 7 14 14 டிவைட் 7 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ அடித்தோன்னாக்கா 1 7 7 7 14ன்னு வரும். அப்போது 2/1 அப்படின்னு தான் வரும். அப்போ 2/1 எப்படி எழுதலாம்? 2 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஆன்சர் வந்து 2, ஆப்ஷன் பி தான். ஓகேவா? அப்படியே கீழே இருக்கிறத அதோட வேல்யூவாக எடுத்துக்க வேண்டியதான் ரேஷியோவில். அதுவும் ரேஷியோ ஈக்குவல் டு இந்த மாதிரி a/3 அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏசி ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா 3த்துக்குமே எல்சிஎம் எடுத்து நம்ம காமனாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். 1க்கு கீழே 1, ஏக்கு கீழே 3ன்னு கொடுத்துருக்காங்கன்றப்ப அதை அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதிக்க வேண்டியதான். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 782 ஆனது 3 பகுதிகளாக 1/2, 2/3, 3/4 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது எனில் இதில் முதல் பகுதியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/2, 2/3, 3/4ன்னு இருக்குது. 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அப்போது இதில் முதல் பகுதினாக்கா இந்த 1/2 எவ்வளோ அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று இது எல்லாத்தையுமே காமனாக ஒரே ரேஷியோவாக கொண்டாடணும், கீழே டிவிஷனில் இல்லாத மாதிரி. அப்போ 1/2, 2/3, 3/4 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து காமன் ஆக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? கீழே இருக்கிற 2 3 4க்கு 2 3 4க்கு எடுத்தோம்னாக்கா 2ஆல் போட்டோம்னா 1 2 3 2ன்னு வரும். இதுக்கு மேலே போட தேவையில்லை. பெருக்கணும்னா 7 3 6 6 2 12ன்னு வரும். அப்போ கீழே இருக்கிற எல்லாத்தையுமே 12ஆக மாற்றணும். 12ஆக மாற்றணும்னாக்கா 6ஆல் பெருக்கணுமா மேலே 6, 4ஆல் பெருக்குனா 4 2 8, 3ஆல் பெருக்குனா 3 3 9. கீழே காமனாக 12 எல்லாத்துலேயுமே இருக்குன்னு உடனே கேன்சல் பண்ணிட்டா 6:8:9ன்றது தான் அதோட உண்மையான ரேஷியோ. இப்படி தான் இந்த 782 பிரிச்சிருக்காங்க. அப்போது 6 + 8 + 9 14, 14 9 தான் 23. 23 பங்காக இந்த 782 பிரிச்சிருக்காங்க. 23 தான் 782 நமக்கு தேவை முதல் பகுதி தானே, 6 தான் என்னன்னு தெரியணும். 6 என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அப்போ 23 782ஆல் டேரெக்டாக அடிக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பகாயம். அப்போ 23 78க்குள்ளே எத்தனை தடவை போகும்? ஒரு 3 தடவை போகுமா? 23 23 3 23 69ன்னு வரும். அப்போ 69 போயிடுச்சுனாக்கா பேலன்ஸ் வந்து 9 92ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 29னா 89 92ன்னு வரும். அப்போ 4ன்னு வரும். அப்போ 6ஐயும் 34ஐயும் பெருக்குனாக்கா எக்ஸஸ் ஈக்குவல் டு 4 6 24 மிச்சம் 2 3 6 18 2 20 204ன்னு வரும். ஓகேவா? அப்போ முதல் பகுதி அந்த 6 பங்கு என்ன? 204 அப்படின்னு சொல்லிடுவோம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? இந்த மாதிரி A = 1/2, B = 2/3, C = 3/4ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்றப்ப ரேஷியோவை நம்ம காமன் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து பொதுவான ரேஷியோவை கொண்டு வருவோம். ஆனால் போன கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா a/3 அப்படின்ற மாதிரி ஏக்கு கீழே கொடுத்ததுனால அதையே அப்படியே ஏவோட வேல்யூவாக எடுத்துக்கிட்டோம். அதை சமப்படுத்தினாலும் அதே வேல்யூ தான் வரும். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி ஆகிய மூவரின் சம்பள விகிதம் 2:3:5 ஆகும். அவை முறையே 15%, 10%, 20% அதிகரிக்கப்படுகிறது எனில் புதிய சம்பள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே அவங்களோட சம்பளம் வந்து 2 பங்கு 3 பங்கு 5 பங்காக இருந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக 15%, 10%, 20% அதிகரித்தா புதிய சம்பள விகிதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு ரேஷியோ கொடுத்து அதோட பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ மாதிரி தான். அந்த மாதிரி பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தா இன்னொரு ரேஷியோ தான் கண்டுபிடிக்க முடியும், அதோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே டேட்டா எதுவுமே கொடுக்கல. எது பங்குன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க தவிர அந்த பங்கோட மதிப்புலாம் கொடுக்கல. போன கணக்கில் அந்த 782 ரூபா கொடுத்த மாதிரிலாம் கொடுக்கல. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம், அது கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா கண்டறிய இயலாதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ன உடனே நம்ம அதை சுதாரிச்சணும். அந்த இடத்துல நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா அது மட்டும் தான் ஆன்சராக வரும். டேட்டாவை பற்றி கேட்டால் கண்டறிய இயலாதுன்னு ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்கன்னு உடனே இதை சால்வ் பண்ணலாம். 2 பங்காக இருக்குது.
அதை 15% அதிகரிக்கிறாங்களாம். ஏற்கனவே 2ங்கிறது ஒரு 100% அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா இப்போ 15% அதிகரித்தா அது வந்து 115% மாறும். ஓகேவா? 115% ஒன்று 115 / 100ன்னு போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே 2ங்கிறதா 100%, அதை 115% மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோ இஷ்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது 3 பங்காக இருக்கிறத இன்னொரு 10% ஏற்றுறாங்கன்னா இந்த 3 தான் 100%, அது கூட 10% ஏற்றுறாங்கன்னா 110% புது ரேஷியோ மாறப்போகுது. அடுத்து இஷ்டு கடைசியாக 5 பங்கு 5 ரேஷியோ, அதோட 20% ஏற்றுறாங்கன்னொடனே 100 + 20 120 / 100ன்னு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா புது ரேஷியோ. அப்போ புது ரேஷியோவில் காமனாக இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துடலாமா? இதுலேயும் 100 இருக்குது, இதுலேயும் 100 இருக்குது, இதுலேயும் 100 இருக்குது, காமனாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேலேயே அடிக்கலாம், இல்லை பெருக்கிட்டு கூட அடிக்கலாம். ஓகேவா? மேலே அடிக்கலாம்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா 115 110 120ன்னு இருக்குது. உள்ளே பெருக்கிட்டோம்னாக்கா 2 15 115 230ன்னு வரும். 230 330 இஷ்டு 5ஆல் பெருக்குனாக்கா 600ன்னு வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 10ஆல் அடிக்கலாமா? 0 0 0 போச்சுன்னா 23 33 60ன்னு வரும். இதுக்கு கீழே சுருக்க முடியுமா? 23 அப்படின்றது ஒரு பகாயன். 23ஆல் எல்லாத்தையும் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும். முடியாது. அப்படி இருக்கிறப்ப இதுதான் ஆன்சராக இருக்கும். 23 33 60. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்றுறப்ப அதை வந்து 100% எடுத்துக்கிட்டு புதுசாக வரதை 100ஓட கூட்டி 115 120ன்னு போட்டு டேரெக்டாக ரேஷியோவை போட்டாலே முடிஞ்சுது. சரியா? புதிய ரேஷியோ உருவாயிருக்கு. ஒரு ரேஷியோ வச்சு இன்னொரு ரேஷியோ தான் கண்டுபிடிக்க முடியும். வேல்யூ கொடுத்தா தான், டேட்டா இருந்தால் தான் அதோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ அடுத்த கணக்கு. அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்க. இரு எண்களின் விகிதம் 1:2. ஒவ்வொரு எண்ணுடனும் 7ஐ கூட்டினால் உருவாகும் விகிதம் 3:5 எனில் இதில் பெரிய எண் எதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வயது கணக்குகள் மாதிரி தான். அதாவது 1:2 2 பேர் அப்பா பையன் இருப்பாங்க. அவங்க 2 பேரோடையும் 7 வருஷம் கழிச்சு 7ஐ கூட்டினா 2 பேருக்குமே 7 கூட்டுறாங்கன்னா 2 பேருக்குமே 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ரேஷியோ வருதுன்னா பெரிய எண் அப்பாவோட வயது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கணக்குமே. அதாவது 1:2ன்னு இருக்குது. ஓகேவா? அதாவது 1x 2xன்னு இருக்குது. அதோட தான் 7 கூட்டுறாங்க. அப்போ 1xோட ஒரு 7 கூட்டுறாங்க. ரேஷியோவை கீழே டிவைடபையில் போடலாமா? டிவைடபை 2xோட 7 கூட்டுறாங்க. ஈக்குவல் தான் புதுசாக உருவாகிற 3/5 3:5. அப்போ இந்த மாதிரி சமன்பாடாக எடுத்து எழுதிட்டாலே கணக்கு முடிஞ்சது. இதில் தெரியாத வேல்யூ எக்ஸ் தான் இருக்குது. அந்த எக்ஸை கண்டுபிடிச்சி பெரிய எண் எது இதில் 2ஆ, அந்த 2 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அப்போ 5 இந்த கிராஸில் பெருக்கணும், இதை இந்த கிராஸில் கொண்டு போகணும். 5 × 1x + 7 = 3 × 2x + 7. உள்ள பெருக்குனா 5x + 35 = 3 × 6x + 21ன்னு வரும். அப்போ எக்ஸை ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் கொண்டாந்து வேண்டியதான். 5 இந்த சைடு போகட்டும், 21 இந்த சைடு வரட்டும். அப்போ 35 - 21 = 6x - 5x. அப்போ 14 = 6xல் 5x போனால் வெறும் ஒரு எக்ஸ்ன்னு வரும். அப்போ x = என்ன? 14. நமக்கு தேவையானது என்ன? அதில் பெரிய எண் எப்படியோ 2 பங்காக தான் இருக்குது. இது ஒரு பங்கு, இது 2 பங்கு தான், 2 பங்கு தான் பெருசாக இருக்கும். அப்போ 2x என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். x என்றது 14. அப்போ 2 × 14 28ன்னு வரும். அப்போ 28ங்கிறது தான் பெரிய எண். சப்போஸ் சின்ன எண் எதுன்னு கண்டுபிடிக்க சொன்னாக்கா அந்த x தான் 14. அப்போ ஒரு x 14ன்னு சொல்லி போட்டுடலாம். சரியா? அவங்க இதில் பெரிய எண் எதுன்னு கேட்டால் முதல்ல இந்த ரேஷியோவை தான் பார்க்கணும். கூட்டினால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஃப் அப்படின்னு சொல்லி வரும். ஒருவேளை ஏறினா தான் இந்த ரேஷியோவாக மாறுது. இதில் பெரிய எண் எதுன்னு கேட்டால் முதல்ல இருக்கிற ரேஷியோ வச்சு தான் போகணும். இதில் இருக்க 3:5க்கு 5 வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதையுமே சில பேர் பண்ணி தப்பு பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ இதில் நம்ம 2 பங்கு தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் 28. இந்த கணக்கு x/y 5:2 எனில் 8x + 9y 8x + 2y என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு டேரெக்டாக இருக்கிறது x தான் 5ன்னு எடுத்துக்கணும், y தான் 2ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டாலே போதும். அப்போது 8x + 9y 8x + 2y. எக்ஸுக்கு பதிலாக 5 5ன்னு போடணும், ஒய்க்கு பதிலாக 2ன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக 5 + ஒய்க்கு பதிலாக 2. உள்ள பெருக்குனா இது ஒரு 40, இது ஒரு 18 இது ஒரு 40 + 4ன்னு வரும். அப்போது கூட்டினாக்கா 58 44ன்னு வரும். 58 44 தான் ஆன்சர் இதில் இருக்கான்னு பார்க்கணும். மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா ரேஷியோ கணக்கு அப்படின்றதுனால காமனாக இருக்கிற நம்பரை வெளியே எடுக்கணும். ரெண்டுமே ரெட்டப்படையில் இருக்குது. 2ஆல் வகுக்கலாமா? 2ஆல் வகுத்தா என்ன வரும்?
2 4 மிச்சம் 1 9 2 18 2 4 2 4 வரும். இதுக்கப்புறம் வராது, ஏன்னா 29ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்படியே டேரெக்டாக 5 மடங்கு 2 மடங்குன்னு கொடுத்தாலும் x = 5 y = 2ன்னு எடுத்து போட்டாலே முடிஞ்சுது. ஒரு ரேஷியோ வச்சு இன்னொரு ரேஷியோ தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 3:5. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 9ஐ கழித்தால் உருவாகும் புதிய எண்களின் விகிதம் 12:23 எனில் இதில் பெரிய எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 3:5ன்ற விகிதத்தில் அந்த நம்பர் இருக்குனாக்கா அதில் பெரிய எண் எப்படி பார்த்தாலும் அந்த 5 தான் இருக்கும். 3 கம்பேர் பண்ணுறப்ப 5 தான் பெரிய மடங்கு, 5 தான் இருக்கும். அந்த 5 என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு எண்ணிலிருந்து 9 கழிக்கிறாங்களா? நம்ம அந்த ரெண்டு நம்பரையும் 3:5 எப்படி எடுத்துக்கிறோம்? 3x 5xன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுலேருந்து 9 கழிக்கிறாங்களா? அப்போனாக்கா 3x - 9 அந்த ரேஷியோ லிஸ்ட்டில் இருந்ததுன்னா கீழே போட்டுக்கலாமா? 5x - 9 இப்படி கழிச்சாக்கா உருவாகிற புதிய ரேஷியோ 12:24. அப்போ 12/23ன்னு போடணும். ஓகேவா? 23. அப்போது கிராஸில் பெருக்க வேண்டியதான். 23 இந்த பக்கம் கொண்டு வர வேண்டியதா, இது அந்த பக்கம் கொண்டு போக வேண்டியதான். 23 பெருக்கல் 3x - 9 12 பெருக்கல் 5x - 9 23ஆல் 3 பெருக்கினா 6 69xன்னு வரும். 23ஆல் 9 பெருக்கினாக்கா 3 27 மிச்சம் 2 29 18 2 20 ஈக்குவல் டு 12 5ஆல் பெருக்கினாக்கா 60x மைனஸ் 29 18 மிச்சம் 1 9 9 1 10. எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துட வேண்டியதான். 60x இந்த பக்கம் 69x கழிச்சாக்கா 9xன்னு வரும். ஈக்குவல் டு 207 அந்த பக்கம் 207 மைனஸ் 108. 207லேருந்து 108 கழிச்சா 17 8 போனால் 9 9ல் 0 போனால் 9 99ன்னு வரும். 9x = 99. அப்போது 9 9 11 9 99ன்னு வரும். அப்போ x = என்ன? 11. x 11ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்குறாங்க? இதில் பெரிய எண் எதுன்னு தான் கேட்குறாங்க. பெரிய எண் எது? 5x தான். ஓகேவா? இந்த 5x தானே. அப்போ 5x = xக்கு வேல்யூ 11. 5ஆல் பெருக்குனாக்கா 55ன்னு வரும். அப்போது ஆன்சர் என்ன? 55. ஆப்ஷன் டி. ஓகேவா? அப்படியே ரெண்டு நம்பரையும் எக்ஸாக எடுத்துகிட்டு கழிச்சுட்டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கி போட்டாலே முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு தொகையானது a, bக்கு 4:3 என்ற விகிதத்தில் பிரித்தளிக்கப்படுகிறது. அதில் bயின் மதிப்பு 4800 எனில் மொத்த தொகை யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த தொகை தான் என்னென்னு கேட்குறாங்க. அதை தான் 4:3ன்னு பிரிக்கிறாங்க. 4:3னாக்கா 4 + 7 4 + 3 7 பங்காக பிரிச்சிருக்காங்க. அந்த 7 பங்கு தான் என்னென்னு பார்க்கணும். இந்த 4800ங்கிறது என்ன? பி என்ன? 3 பங்கு. அப்போ இந்த 3 பங்கு தான் 4800. 3 பங்கு தான் 4800னா நமக்கு தேவை 7 பங்கு தானே. 7 பங்கு என்னென்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அப்போ அடித்தோன்னா 1 3 3 1 3 3 மிச்சம் 1 6 3 18 00 16 7 பெருக்குனாக்கா 1600ஓட 7 பெருக்கணும். 7 பெருக்குனா இது ஒரு 2 42ன்னு வரும். 1 7 7 4 11 கூட ஒரு 2 0 11200 அப்படின்றது தான் அந்த மொத்த தொகை. அதை தான் 4:3ன்னு பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்ன? ஏ தான், 11200. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு. 3 பாகங்களின் வேகங்களின் விகிதம் 5:4:6 எனில் சம தொலைவை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலத்தின் விகிதங்கள் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? வேகத்தோட விகிதம் 3 வாகனத்துக்கு கொடுத்துட்டு காலத்தோட விகிதம் கேட்குறாங்க. எப்போவுமே வேகம் வந்து காலத்துக்கு தலைகீழியாக தான் இருக்கும். ஓகேவா? வேகமாக போனால் காலம் கம்மியாகும், கம்மி வேகத்தில் போனால் காலம் அதிகமாகும். அப்போது அதோட தலைகீழி தான். அப்போது நம்ம கொடுத்துருக்க ரேஷியோ எல்லாத்துக்குமே தலைகீழியாக எடுத்துக்கிட்டு, ஓகேவா, வேகத்தோட ரேஷியோ ஸ்பீடோட ரேஷியோ வந்து 5:4:6னா டைமோட ரேஷியோ வந்து அதோட தலைகீழி 1/5 1/4 1/6ன்னு வரும். ஓகேவா? அதோட தலைகீழி. அப்போ இந்த தலைகீழியாக இருக்கிறத காமனான ரேஷியோவை மாற்றணும். காமனான ரேஷியோவை மாற்றணும்னாக்கா இந்த மாதிரி 1:5 1/4 1/6ன்னு கொடுத்தா கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்து காமன் ஆக்கணும். அப்போ 5, 4, 6க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 2ஆல் போட்டால் 5 2 4 3 2 6ன்னு வரும். 2 4 4 12 12 5 60ன்னு வரும். ஓகேவா? அப்போ 60ன்றது தான் கீழே மாற்றணும். 60. அப்போ 5 60ஆல் மாற்றோம்னா 12ஆல் பெருக்கணும். 4 60ஆல் மாற்றோம்னா 15ஆல் பெருக்கணும். 6 60ஆல் மாற்றோம்னா 10ஆல் பெருக்கணும். 3 நம்பருக்குமே காமனாக கீழே 60 ஆயிடுச்சுன்னு உடனே 60 அடிச்சிட வேண்டியதான். அப்போ 12:15:10 தான் அதோட டைம் ரேஷியோ. ஓகேவா? அப்போது 12:15:10 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? வேகம் வந்து எப்போவுமே காலத்துக்கு தலைகீழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சாலே இதை போட்டுடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு. இந்த கணக்கு படித்து பாருங்கள்.
ரூபாய் 53 ஆனது ஏபிசிக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதில் ஏ ஆனது பியை விட ரூபாய் 7 அதிகமாக பெறப்படுகிறது மற்றும் பி ஆனது சியை விட ரூபாய் 8 அதிகமாக பெறுகிறது எனில் அவற்றின் பங்கீட்டின் விகிதம் யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, 3 பேருக்கு 53 பிரித்து கொடுக்குறாங்க. அதில் ஏ வந்து பியை விட 7 ரூபா அதிகம், பி வந்து சியை விட 8 ரூபா அதிகம். அப்புறம் நம்ம என்ன பண்ணால் யாராவது ஒரோட வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். யார் எல்லாரும் கூடயும் சம்மந்தப்பட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க சி தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. சியை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, சியை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா பியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? சியை விட 8 ரூபா அதிகமாக வாங்குறாரா? அப்போ பி ஈக்குவல் டு சியோட வேல்யூ எக்ஸ்னா அவரை விட 8 ரூபா அதிகமாக வாங்குறாரு ப்ளஸ் 8. அப்போது ஏ என்ன பண்ணுறாரு? பியை விட 7 ரூபா அதிகமாக வாங்குறாரா? அப்போது பி ப்ளஸ் 7. நமக்கு பி தான் எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு போட்டோமே, அப்போது பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு போட்டோன்னா ப்ளஸ் 7. அப்போது கூட்டினாக்கா எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்றது தான் ஏவோட வேல்யூ. அப்போது சியோட வேல்யூ எக்ஸு, ஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 8, ஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 15. ஓகேவா, பியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 8. அப்போது இந்த 3 வேல்யூவை கூட்டினா தான் இந்த 53 வருதுன்னா 3 பேரையும் கூட்ட வேண்டியதான். ஓகேவா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 15, பி வந்து எக்ஸ் ப்ளஸ் 8, சி வந்து எக்ஸு. 3த்தையும் கூட்டினா 3x இருக்கா, 3x, 15 8யும் கூட்டினா 23. இந்த மொத்த அமௌண்ட்டும் சேர்ந்தது தான் 53. ஓகேவா, 53. அப்போது 3x + 23 = 53னா அந்த 23 அந்த பக்கம் கொண்டு போனால் 3x = 53ல் 23 போணுச்சுன்னா 30ன்னு வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1 3 3 10 3 30னா எக்ஸோட வேல்யூ 10ன்னு வரும். ஓகேவா, எக்ஸோட வேல்யூ 10னா நமக்கு தான் சிஎக்ஸு, பிஎக்ஸ் ப்ளஸ் 8, ஏஎக்ஸ் ப்ளஸ் 15 தெரிஞ்சு போச்சு. அப்படியே போட வேண்டியதான். சி என்ன வரும்? ஏபிசி போட்டுக்கும். ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் 15னா எக்ஸ் 10 அப்படின்னாக்கா 10 + 15 25ன்னு வரும். அப்போ ஏ வந்து 25. பி வந்து எக்ஸ் ப்ளஸ் 8னா 10 + 8 18ன்னு வரும். சி வந்து 10. ஓகேவா, ஏபிசின்ற ஆர்டரில் தான் போகணும். 3 பேரோட பங்கீடு ஏபிசின்னு கொடுத்துட்டு 3 பேரோட பங்கீடுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ A/B/C தான் போடணும். 25:18:10ன்னு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் என்ன? பி. ஓகேவா, இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டாலே கணக்கு முடிஞ்சது. அதை அப்படியே கூட்டி போட்டால் போதும். ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் பி. வாட் நம்பர் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் தி நம்பர்ஸ் 54, 71, 75 and 99 ஸோ தட் தி ரிமைண்டர்ஸ் மே பி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது 54, 71, 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சம விகிதத்தில் இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனலில் அந்த ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி சம விகிதம்னா என்னன்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதை ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா A/B = C/D அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று ப்ரொபோஷனலாக, ஓகேவா, A/B C/Dன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ப்ரொபோஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொபோஷனலாக வரணும்னா இந்த 4 நம்பர்லேருந்தும் ஒன்றுத்துலேருந்தும் காமனாக எந்த நம்பரை கழிச்சா வரும்னு கேட்குறாங்க. சப்போஸ் 4 நம்பர்லேருந்து ஏதாவது நம்பரை கழிச்சோன்னா இந்த ஏவையும் டியையும் பெருக்கினாலும் இந்த பியையும் சியையும் பெருக்கினாலும் சமமாக இருக்கும். A/B A/D = B/C அப்படின்னு சொல்லி சமமாக வரணும். அப்படி வந்தால் தான் அந்த ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து 2 வகையில் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த நம்பர் எதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா ஆன்சர் த்ரூவாக போடலாம். அதாவது இப்போ நம்பர் எதுன்னே தெரியலன்னு வைங்களேன், ஒன்றுலேருந்து ஏதோ ஒரு நம்பரை கழிக்க போகிறோம். இந்த 4ல் ஏதோ ஒன்று தான், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதாவது 54லேருந்து எக்ஸை கழிக்கிறதும், அடுத்து இந்த ரெண்டாவது இருக்கிறது 71னா ஏன்றது 54னாக்கா பின்றது 71னா கீழே போடணும். 71லேருந்து அந்த நம்பரை கழிக்கிறதும், அதே மாதிரி 75லேருந்து அந்த நம்பரை கழித்து கீழே 99லேருந்து அந்த நம்பரை கழிக்கிறதும் சம விகிதத்தில் இருக்கும், ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு எக்ஸ் மட்டும் தெரியலைன்னு சொல்லி எக்ஸை கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் ஈக்குவேஷன் கொஞ்சம் லென்த்தாக தான் வர மாதிரி இருக்கும். இந்த 99 - எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போகணும். 71 - எக்ஸை இந்த சைடு கொண்டு போய் பெருக்கணும். 54 - எக்ஸு 99 - எக்ஸு = 75 - எக்ஸு 71 - எக்ஸு அப்படின்னு சொல்லி போட்டு உள்ளே பெருக்கினா x² அப்படின்ற மாதிரிலாம் வரும். இது ஆல்ரெடி போட்டதுனால சொல்கிறேன். x² - 99x - 54xன்னு வரும். மறுபடியும் இந்த 54யும் 99யும் பெருக்கணும்னாக்கா 5346ன்னு வரும். இப்போ என்ன பெருக்கி பார்த்துக்கோங்க. இது உள்ளே பெருக்கணும்னா மறுபடியும் x² 75ஆல் பெருக்கினா 75x, 71ஆல் பெருக்கினா -71x, இந்த 75 71 பெருக்கினா
ப்ளஸ் 5325 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் போயிடும். இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்பரெல்லாம் ஒரு பக்கம்னு கொண்டாந்தாக்கா இது ரெண்டுத்தையும் கொண்டா 153x மைனஸ் 153x அது அந்த சைட்லேருந்து இங்கே கொண்டாந்தா ப்ளஸ் 146xன்னு வரும். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 146. நம்பரெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனாக்கா 5325 மைனஸ் 5346ன்னு வரும். அப்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 7x ஈக்குவல் டு 21ன்னு வரும். அப்போது எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 7x ஈக்குவல் டு மைனஸ் 21ன்னு வரும். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அதாவது எக்ஸுங்கிறது 3னா என்ன அர்த்தம்னா இந்த நம்பர் ஒன்றுலேருந்தும் 3 கழிச்சிட்டோம்னாக்கா வர நம்பர் வந்து ஒன்று இன்னொன்னோட ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபார்முலா மெத்தட் இந்த ப்ரொசீஜராக போட்டோம். ஷார்ட்கட்டாக போகணுன்னா ஆன்சர் த்ரூவாக போகணுன்னா இப்போ ஆன்சர் 3ன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு நம்பர்லேருந்து இந்த 3 கழிச்சிட்டோம்னாக்கா 54லேருந்து 3 கழிக்கணும். ஓகேவா, 54லேருந்து 3 கழிச்சோம்னாக்கா 51ன்னு வரும். அதே மாதிரி 71லேருந்து 3 கழிச்சா 68, 75லேருந்து 3 கழிச்சா 72, 99லேருந்து 3 கழிச்சா 96ன்னு வரும். இந்த 4 நம்பரும் ப்ரொபோஷனலாக இருக்குமா, அதாவது இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி, இதுதான் டி. அப்போ 51/68 ஈக்குவல் டு 72/96ன்னு இருக்கணுமா. ஓகேவா, இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுன்னா இதை இந்த சைடு கிராஸில் பெருக்கணும், இதை இந்த சைடு கிராஸில் பெருக்கணும். 59ஐயும் 51ஐயும் 96ஐயும் பெருக்கினீங்கனாக்கா 4896 வரும். அதே மாதிரி இந்த 68 72ஐயும் பெருக்கினீங்கனாக்கா 4896 வரும். நீங்கள் வேணால் பெருக்கி பார்த்துக்கோங்க. ஆன்சர் த்ரூவாக போகிறீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் அந்த 1ஐயும் 2ஐயும் கழித்து இந்த மாதிரி 4 நம்பர் கொண்டாடணும். 4 நம்பர் கொண்டாந்துட்டு ஏவையும் டிஐயும் பெருக்கணும், பிஐயும் சிஐயும் பெருக்கணும். எது சமமாக வருதோ அந்த கழித்த ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ப்ரொசீஜரில் 3ன்னு போட்டதுனால 3 வச்சு கழிச்சு காட்டினேன். சப்போஸ் போடலைனாக்கா 1 வச்சு முதல்ல எல்லாத்தையுமே கழிக்கணும். 53, 70, 74, 98ன்னு வரும். இதில் 53, 74ஐயும் பெருக்கணும், 70ஐயும் 98ஐயும் பெருக்கி ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். 0வோட 8 பெருக்கிறப்ப 0ல் முடியும், 3ஓட 4 பெருக்கிறப்ப 2ல் முடியும்னு உடனே சமமாக இல்லைன்னு 1 கழிச்சு விட்டுலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட் அந்த யூனிட் டிஜிட் மொதல் டிஜிட்டை மட்டும் பார்த்து கண்டுபிடிக்கலாம். 2ஓட போட்டோம்னாக்கா அதே மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வரும். சமமாக வரலன்னு சொல்லி போட்டுட்டு இந்த 3 வரப்போ மட்டும்தான் கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் அந்த ஆன்சர் த்ரூவாக ஒன்று செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 தான். காமனாக 3ஆம் நம்பரை கழிச்சிட்டோம்னாக்கா வர நம்பர் வந்து ஒன்று இன்னொன்னோட ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா, இது கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரியான கணக்கு தான். ரேஷியோ ப்ரொபோஷனில் சின்னதாக தான் கொடுப்பாங்க, எவ்வளோ பெரிய நம்பர் கொடுக்க மாட்டாங்க. 1-2 தடவை இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்கன்றனால இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். If the difference between the reciprocal of a positive proper fraction and the fraction itself be 9/20 then the fraction is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு மிகை தகு பின்னத்தின் தலைகீழிக்கும் மற்றும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் 9/20 எனில் அந்த பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஒரு பின்னத்தில் இருக்கான் x/y அப்படின்னு சொல்லி ஒரு பின்னத்தில் இருக்குது. அந்த பின்னத்துக்கும் அதோட தலைகீழிக்குமா ரெசிப்ரோக்கல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x/yனா அதோட தலைகீழி என்ன, y/xக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 9/20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதோட வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கிற மாதிரி அதோட பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம இதை வச்சு சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட ஆன்சர் த்ரூவாக போயிடலாம். அப்போ இந்த ஆன்சரில் இருக்கிற ஏதோ ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அதோட பின்னமாக இருக்க போகுது. அப்போ அந்த பின்னத்துக்கும் அதோட தலைகீழிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த 9/20 வருதான்னு பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு இந்த 3/5 எடுத்துக்கோங்களேன். 3/5 அதோட தலைகீழ் என்ன, 5/3. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். கீழே இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் 15. கீழே 15ன்னு எல்சிஎம் வந்தப்பே கிடையாது, ஏன்னா கீழே 20 வரணும். எதுக்கு கிராஸில் பெருக்கி பாருங்கள். 3 9 மைனஸ் 25 மைனஸ் 16/15ன்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அடுத்து பி எடுத்துக்கும் 3/10 அதை அப்படியே தலைகீழியாக போட்டால் 10/3. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னாக்கா 10 3 30ன்னு வரும். கிராஸில் பெருக்கணும்னாக்கா 9 மைனஸ் 100ன்னு போயிடும். அப்போது இதுவும் கண்டிப்பாக கிடையாது, நமக்கு 9/20ன்னு வரும். அப்போ சி எடுத்துக்கோ 4/5 தலைகீழ் என்ன 5/4. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 5க்கும் 4க்கும் பார்த்தீங்கன்னா 20ன்னு வரும். அப்போ கிராஸில் பெருக்கணும்னா 16, இது ஒரு 25. 16 மைனஸ் 25 9/20ன்னு வரும். அதுவும் மைனஸ் 9/20ன்னு வரும். இது ஆன்சராக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மைனஸில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க இந்த 5/4 போட்டு பாருங்கள். 5/4 அதுக்கும் தலைகீழி 4/5க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கீழே 20 வரும்,
கிராஸில் பெருக்கணுன்னாக்கா 25 மைனஸ் 16ன்னு வந்தால் 9/20ன்னு இதுவும் வரும். அப்போ சி ஆன்சரா டி ஆன்சரா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை பார்க்கணும். ஒரு மிகை தகு பின்னத்தின் தலைகீழி, ஓகேவா, பாசிட்டிவ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட தலைகீழியாக இருக்கணும். அதாவது அவங்க கொடுத்துருக்க பின்னத்தை நம்ம தலைகீழியாக ரெசிப்ரோக்கலாக போட்டோம்னாக்கா அது வந்து தகு பின்னமாக இருக்கணுமா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கணுமா. தகு பின்னம்னா என்ன, தகு பின்னம்னாக்கா அதோட தொகுதி, அதாவது மேலே இருக்கிற நியூமரேட்டர் அதிகமாகவும் டினாமினேட்டர் கம்மியாகவும் இருக்கணும். இப்போ நம்ம தலைகீழியாக போட்டோன்னா 5/4ன்னு வருது. 5/4ன்றது மேலே தொகுதி அதிகமாகவும் பகுதி கம்மியாகவும் இருக்குன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ ரெசிப்ரோக்கலாக போடுறப்ப ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆகுது. ஆனால் இது வந்து 4/5ன்னு வருது, மேலே கம்மியாகவும் கீழே அதிகமாகவும் வருது. அப்போது இது வந்து தகு பின்னம் கிடையாது. ரெசிப்ரோக்கலாக போகிறப்ப தகு பின்னம் கிடையாது. இது என்ன தான் 9/20ன்னு வந்தாலும் இது கிடையாது, இதுதான். ஆனால் மைனஸில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது வந்து டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. நாம் தான் அதை மைனஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம ஆக்சுவலாக சிம்பிள் இப்படி போடணும், டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து 9/20 தான் இருக்கும். அப்போது இதுதான் தலைகீழியாக போடுறப்பையும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வருதுன்றனால ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு போட்டலாம். ஓகேவா, டியும் போட்டிங்கன்னா 9/20 தான் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் என்ன காரணத்தினால அது கிடையாதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது தலைகீழியாக போடுறப்ப ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாது, தகு பின்னம் கிடையாது. தகு பின்னம்னா என்னென்னு ரூல் தெரிஞ்சிருக்கணும். தொகுதி அதிகமாக இருக்கணும், பகுதி கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது தகு பின்னம். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A/B, C/D, E/F வந்து 1:2 எனில் 3A + 5C + 7E 3B + 5D + 7F என்னன்னு கேட்குறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரேஷியோ டைப்பாக தான் கொடுத்துருக்காங்க, கடைசியாக வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுதான் அதோட வேல்யூன்னு இப்போ எடுத்துக்கிட்டு போடலாம். அதாவது A/Bனா A/B, C/Dனா C/D, E/Fனாக்கா E/F = 1/2னாக்கா எல்லாத்துக்குமே ஏவும் பார்த்தீங்கன்னா 1 தான், சியும் பார்த்தீங்கன்னா 1 தான், ஈயும் பார்த்தீங்கன்னா 1 தான். கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 தான். அப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷனில் போட்டால் முடிஞ்சுது. அப்போது 3A + 5C + 7E கீழே என்ன போட்டிருக்காங்க, 3B + 5D + 7F அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ பண்ணும். ACE மூணுத்துக்குமே வேல்யூ 1 தான். அப்போ இது அப்படியே கூட்ட வேண்டியதான். இங்கே வந்து 3 வரும், இது 5, இது 7. 3 + 5 + 7 10 15ன்னு வரும். கீழே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா BDF எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 2. அப்போது 3 × 2 6 + 5 2 10 + 7 2 14. அப்போ கூட்டம் 6 + 10 16, 16 + 4 14 30ன்னு வரும். அப்போது 15/30ன்னு வருது. இதை அடிச்சோன்னா 1 15 15 2 15 30 1:2 அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 1:2 தான். ஈஸியாக இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து அதோட ஒரு வேல்யூ மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை டேரெக்டாக வேல்யூவாக வச்சு ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்கள். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி பிக்கஸ்ட் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பின்வரும் மற்றும் மிகப்பெரிய விகிதம் யாதுன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த விகிதத்தை ரேஷியோவாக இருக்கிறத பின்னத்தில் எடுத்துகிட்டு அந்த பின்னத்தோட அடிப்பக்கத்தை காமனாக்கி கண்டுபிடிக்கணும். இல்லைனா ஷார்ட் எடுக்க 2 ரெண்டாக கம்பேர் பண்ணுவோம். இந்த 7:15 எப்படி எழுதலாம், 7/15, 15:23, 15/23, 17/23, 21/29 எழுதலாமா. இந்த 4 ரேஷியோவையும் இதில் பெருசு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்டாக பண்ணணும்னா 2 ரெண்டாக கம்பேர் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த முதல் 2 கம்பேர் பண்ணணும்னா கீழே காமனாக கொண்டுனால எல்சிஎமாக கண்டுபிடிக்க தேவை. சைடில் அப்படியே பெருக்க வேண்டியதான். இந்த 23 இங்கே பெருக்கணும், 15 அங்கே பெருக்கணும். 7 23 பெருக்கணும், 3 21 மிச்சம் 2, 7 14 2 16 வரும். 15 15 225 வரும். அப்போ இது இடத்துல பார்க்குறப்ப 161 225 தான் பெருசு. அப்போ 15/23 தான் இந்த 2 தான் பெருசு. மறுபடியும் இது 2த்தையும் கம்பேர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே 23 23 காமனாக வந்துட்டு அப்போ நம்ம பெருக்கலாம் தேவையில்லை. மேலே இருக்கிறதுல எது பெருசுன்னு பார்த்தா போதும். இது 15 இது 17. அப்போ 17/23 தான் பெருசு. அப்போ இதான் பெருசுன்னு ஒன்று இது 2த்தையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் கீழே மாறி மாறி இருக்கணும், அப்படியே பெருக்கணும். கீழே இருக்கிற நம்பரால் 27 19 பெருக்கணும்னாக்கா 29 பெருக்கணும்னா 7 7 63 மிச்சம் 6, 9 9 6 15, 7 14 மிச்சம் 1, 1 2 1 3. அப்போது 3 9 4 493 வருது. இது 21 23 பெருக்கணும்னா 21 23 பெருக்கணும் 1 3 3 7 3 6 1 2 2 4. அப்போ 3 8 4ன்னு வருது. இது 483 வருது. இது 483 இது 493. அப்போ 493 தான் பெருசு. நம்ம 17/23 தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு போடலாம். ஓகேவா, இந்த மாதிரி 2 ரெண்டாக கம்பேர் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லைன்னா இந்த 15 23 29லாம் காமனாக எல்சிஎம் எடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் ஒன்றாக்கி மேலே எது பெருசு வருதோ அப்படி கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் பெருசாக போகும். இப்படி 2 ரெண்டாக கம்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் வச்சுப்பாங்க.
ஏக்கு பிஐ போல் 2 மடங்கும் பிக்கு சிஐ போல் 2 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 700 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ரேஷியோவை இந்த மாதிரி மடங்கு மாதிரி கொடுக்குறாங்க. ஏக்கு வந்து பிஐ போல் 2 மடங்கு, அப்போ 2பின்னு அர்த்தம். ஏ வந்து 2b. பிக்கு வந்து சிஐ போல் 2 மடங்குனா 2cன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப 3 பேரோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ரேஷியோ பண்ணுறாங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்கன்னா சிக்கு வேல்யூ வந்து சி தான், பி வந்து 2c, அப்போ பி வந்து 2c, ஏ வந்து 2bன்னு இருக்காதையும் ஒரே மாதிரி பார்த்தோம்னா இந்த பிக்கு பதிலாக இந்த 2c போட்டோம்னாக்கா என்ன வரும், 2 × 2c 4c வரும். அப்போ ஏ = 4c. அப்போ ரேஷியோ என்னவாக இருக்கும், 4:2:1 அப்படின்ற விதத்தில் அந்த ஏபிசி இருக்கும். இப்படி தான் இந்த 3 பங்கா இந்த 700 பிரிக்கிறாங்கன்னா மொத்தம் எத்தனை பங்கு, 4 + 2 6, 6 + 1 7, 7 பங்கா 700 பிரிக்கிறாங்க. 7 பங்கு தான் 700. நமக்கு என்ன கேட்குறாங்க, அவர்கள் பெரும் தொகைன்னு 3 பேரையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏக்கு எத்தனை பங்கு, 4 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4 என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓர் 7 0, அப்போ 100. அப்போ 4 பங்கு வேணும்னா 4ஆல் பெருக்கணும்னாக்கா x = 400 வரும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 400. பிக்கு பார்த்தீங்கன்னா 2 பங்கா, அப்படியே இந்த பாக்ஸ்லேயே இந்த இடத்த விட்டுட்டு 2 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா 2ஆல் அப்படியே 100 பெருக்கணும்னா பிக்கு வந்து 200 வரும். சி வந்து 1 பங்கு தான், 1 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா சிக்கு வந்து 100 வரும். அப்போ ஏபிசியோட அமௌண்ட் எவ்வளோ, 400 200 100 வரும். எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. 400 200 100ன்னு சொல்லி 3 பேருக்கும் பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சிம்பிளான ரேஷியோஸ் தான். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. 3 மிக எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாவைன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அந்த 3 எண்கள் வந்து 2:3:5 இருக்குன்னா 2x 3x 5xன்னு இருக்குது. இதோட வர்க்கங்களின் கூடுதல் தான் 608. அப்படின்னா இதோட வர்க்கங்கள் 2x² + 3x² + 5x² தான் பார்த்தீங்கன்னா 608. அப்போ இது அப்படியே உள்ள ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா 2 ஸ்கொயர் 4x² + 3 ஸ்கொயர் 9 9x², 5 25 25x² தான் 608. அப்போ உள்ள அப்படியே கூட்டணும்னா 25 9 34 34 38x² தான் 608. அப்போ x² வேணும்னா 608/38 தான் அடிக்கணும். 2ஆல் அடிக்கலாமா, அடிச்சோன்னா ஒரு 19 வரும், 3 0 4 வரும். 19ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், டேரெக்டாக ப்ரைம் நம்பரால் தான் அடிக்கணும். அப்போது 9 எப்போ 4 முடியும், 6 54 வருமா. நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா x² தான் இந்த பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த பக்கத்தில் வருது ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் இருக்கணும். 10 தடவை 19 போட்டாலே 190 வந்துடும். அப்போ 10க்கு மேலேனாக்கா 16 தான் கரெக்டாக வரும். 16ன்றது x², அப்படின்னா தான் ரூட் எடுக்க முடியும். வேணா 19ஐயும் 16ஐயும் பெருக்கி பாருங்களேன். 6 54 மிச்சம் 5, 1 6 5 11, இது ஒரு 19ன்னு போட்டால் 304ன்னு கரெக்டாக வரும். அப்போ ஒரு 19 19 16 19 304 வரும். அப்போ x² = 16னா x = என்ன, 4. அப்போ x 4ன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த 3 நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா. அப்போ 2xனாக்கா 8 வரும், 3xனாக்கா 12 வரும், 5xனாக்கா 20 வரும். ஓகேவா, x = 4ன்னு வச்சா அப்போ 8 12 20 தான் அந்த நம்பர்ஸ். எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. 8 12 20 இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா, இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னாக்கா ஆன்சர் வச்சே போயிடலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 3 நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 நம்பரோட வர்க்கங்களின் கூடுதல் தான் 608. இப்போ 8 12 20 தான் ஆன்சர்னாக்கா இந்த 3 நம்பரையும் வர்க்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா 608 வந்துடும். 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 20 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 400 வரும், 12 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 144, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இது அப்படியே கூட்டி பாருங்க, 8 0 மிச்சம் 1 608 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் வருதா. இந்த மாதிரி ஒன்று ஆன்சர் ப்ரூவாகவும் போடலாம், இந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு லக்கு இருந்தால் முதல் சான்ஸ்லேயே கூட ஆன்சராக வந்துடலாம். இது 2வது இருக்குது, 2வது சான்ஸில் கண்டிப்பாக போட்டுருவீங்க. ஒன்று இவ்வளோ பெருசாக கால்குலேஷன் அப்படி இல்லை, இந்த மாதிரி யோசிச்சு போடணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 2 numbers are in the ratio 3:5. If 9 be subtracted from each, then they are in the ratio 12:23. Find the second number கேட்டிருக்காங்க. 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும். இரண்டாவது எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு ரேஷியோ 3:5லேருந்து 9 கழிக்கிறாங்கன்னு ஒன்று, அதை என்ன மாதிரி எடுத்துக்கணும், 3x 5xன்னு எடுத்துக்கணுமா. அதாவது 3x / 5xன்னு வரும். அதில் 3xலேருந்து ஒரு 9 கழிக்கிறாங்க, 5xலேருந்து 9 கழிக்கிறாங்க, 2 நம்பர்லேருந்து 9 கழிக்கிறாங்க. அப்படி கழிச்சா வர புதிய ரேஷியோ வந்து 12:23. அப்போ 12/23ன்னு வருது. அந்த ரெண்டாவது நம்பர் இந்த 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 23. அப்போ இந்த 23 இந்த சைடு பெருக்க வேண்டியதான், இதை இந்த சைடு கொண்டு போக வேண்டியதான். 23 3x - 9 12 பெருக்கல் 5x - 9 உள்ள அப்படியே பெருக்கினாக்கா 3 × 23 69xன்னு வரும். மைனஸ் 9ஆல் பெருக்குனா 9 27 மிச்சம் 2 29 18 2 20 ஈக்குவல் டு 12ஆல் பெருக்குனா 12 60x 9ஆல் பெருக்குனா 29 18 மிச்சம் 1 9 9 1 10. அப்போது நம்பர்லாம் ஒரு பக்கமும் எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துட, எக்ஸை இந்த பக்கம் நம்பர் அந்த சைடு கொண்டு போனோன்னா 69லேருந்து 60x போனால் 9xன்னு வரும். இந்த சைடு 207 207லேருந்து
மைனஸ் 108 கழிச்சோம்னாக்கா 17 8 போனால் 9, 9ல் 0 போனால் 9, 1ல் 1 போனால் 1. ஓகே 0. அப்போ 9x = 99, x = என்ன வரும் 11ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 11. நமக்கு தேவை என்ன, இந்த 5x தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நம்பர். அப்போ 5 × 11 55ன்னு வரும். அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? அந்த எக்ஸ் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த நம்பர் ரெண்டாவது நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். முதல் நம்பர் கண்டுபிடிச்சாலும் 33 தான் வரும், ஆப்ஷனில் கொடுக்கல. நல்லா பார்த்துக்கோங்க, என்ன மாதிரி ரெண்டு நம்பர்லையும் மேலே கீழே போட்டு கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப்புக்கு கொண்டு வந்துட்டாலே கணக்கு ஓவர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். a/b 1/2 3/8, b/c 1/3 5/9, c/d 5/6 3/4. ஓகேவா? அப்படின்னாக்கா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி a/b/c/d 4தோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரடியாக கொடுத்தா அந்த மிக்சரில் போட்டு கண்டுபிடிச்சலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் 1/2 3/8ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த நேர் பின்னம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நேராக இருக்கிற ரேஷியோ ஃபஸ்ட்டு a/bக்கு 1/2 3/8 இருக்குனாக்கா இதை சமப்படுத்தணும். சமப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம எல்சிஎம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. இதை இந்த கிராஸில் பெருக்க வேண்டியதான், இதை இந்த கிராஸில் பெருக்க வேண்டியதான். பெருக்குனா 8 8 × 1 8, 2 × 3 6ன்னு வரும். அப்போ இது ரெண்டும் ரெட்டப்படையில் இருக்குது. காமனாக இருக்கிற நம்பரால் அடிக்கலாமா? 2ஆல் அடித்தோன்னாக்கா 4 2 8, 3 2 6ன்னு வரும். அப்போது 4:3 அப்படின்றது தான் a/b. அடுத்து b/c 1/3 5/9. அப்படியே கிராஸில் பெருக்கணும்னாக்கா 9:15 வரும். இதையும் காமனாக 3ஆல் அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சோன்னா 3 9, 5 15ன்னு வரும். அப்போ 3:5ங்கிறது தான் b/c. அடுத்து c/d. c/d என்ன? 5/6 3/4. இதை அப்படியே கிராஸில் பெருக்கணும்னாக்கா 4 5 20, 6 3 18ன்னு வரும். இதுவுமே ரெண்டுமே ரெட்டப்படையில் இருக்குது. காமனாக 2ஆல் அடித்தோன்னா 10:9ன்னு வரும். அப்போ 10:9 தான் c/d. இப்போ அந்த மிக்சரில் போட்டுடலாமா? அதாவது a/b/c/dக்கு ஏபி தெரிஞ்சு போச்சு. 4 3, அப்போ 4 3. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணணும்? 3 3ன்னு போட்டு ரெண்டு தான். ஓகேவா? அதே மாதிரியே b/c 3:5 3 5. இந்த பக்கத்தில் 3 போடணும், இந்த பக்கத்தில் 5 போடணும். சரியா? அப்புறம் c/d 10:9, அப்போ 10 இங்கே 9 டிக்கு நேராக. பேலன்ஸ் இருக்கிற நம்பர்லாம் இந்த நம்பர் 10 எடுத்து போட்டு வேண்டியதான். அப்போ இதை 3த்தையும் பெருக்க வேண்டியதான். பெருக்குனாக்கா 4 3 12 10 120ன்னு வரும். ஒன்று பெருக்கலாம், இல்லை இதிலேயே கூட ஷார்ட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காமனாக இருக்க நம்பர். முதல் இதில் 3 இருக்கா, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. 3ஆல் அடிச்சுக்கலாம். 5ஆல் பார்த்தீங்கன்னா இதில் 5ஆல் அடிக்கலாம், இதில் 5ஆல் அடிக்கலாம். இது 5 இல்லை, 2 5 10, 2 5 10ன்னு இப்படி அடிக்கலாம். இதுக்கப்புறம் அப்படியே காமனாக பெருக்கி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அதில் ஷார்ட் பண்ணி பாருங்கள். அப்போ 4 2 8, 3 2 6, இந்த பக்கத்தில் 10 மட்டும் தான் இருக்குது. அப்போ 9 9, 8:6:10:9ன்னு வரும். ஓகேவா? இதை காமனாக ஏதாவது எடுக்க முடியுமா பாருங்கள்? முடியாது. ஏன்னா 9 ஒத்தப்பட, மற்றது எல்லாமே ரெட்டப்பட. அப்போ இதான் ரேஷியோ a/b/c/d. அப்படின்னாக்கா எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. சரியா? இது அப்படியே மொத்தமாக பெருக்குனீங்கன்னா கடைசியாக ஷார்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இதில் காமனாக நம்பர் இருக்கா, இதிலே அடிச்சிட பாருங்கள். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் பார்ப்போம். நன்றி.